ஹாய்டா ஜிம் ஜிம்முக்கா ஹாப்பி ஆனிவர்சரி. இன்னைக்கு சண்டே இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மீனிங் நீங்களே சொல்லிடுங்க. கண்டிப்பா உனக்கு தெரியும். பட்டன் அப்படியே பார்க்கலாம். குழப்பத்தோட இருந்திருப்பீங்க. குழப்பம் சால்வ் ஆயிருக்கும். இது தயங்கல்ல இது வீதான். உங்களுக்கு இருக்க குழப்பம் எல்லாம் சால்வ் ஆயிருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு தயங்க ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் போறீங்க. அவனும் உங்களை ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டே இருந்திருப்பான். நான் இதோட தான் ஸ்டாப் பண்ணிருப்பேன். இப்போ அதுல இருந்து கண்டினியூடா. வீ கூட நிறைய பேர் பேசுவாங்க. சில பேத்துக்கு பிடிக்காது. ஏன்னா ரொம்ப அழகா இருக்கான். பாய்ஸ்க்கு சில பேத்துக்கு பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்கும். ஆனா கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான். ரூபி எல்லாம் எங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்களடா. அதனால ரூபி கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. அதனால வீய கேன்டீனுக்கு கூப்பிட்றா. ஆனா இல்லை ரூபி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் அப்புறம் வரேன். நீ போ. இல்லை ப்ளீஸ் ரூபி அப்படின்ட்டு அவனோட பெஞ்சுக்கு போயிடுறான். நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த 2 டேஸ் ரொம்ப குழப்பமா, ஒரு பைத்தியம் புடிச்சு யார்ட்டடா சொல்றது? யார்ட்டடா சொல்லக்கூடாது? அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷனாவும், ரொம்ப பயமாவும், எங்க பழையபடிக்கு வந்துட்டானா? அவன் சொன்ன மாரி நம்மள தேடி வந்துட்டானா? அப்படின்ட்டு ரொம்ப பயமா இருந்திருக்கும். ஆனா இப்ப ரொம்பவே நிம்மதியா, என்னமோ உங்க ஃபேஸ்ல இப்பதான் ஒரு ஒரு ஜில்லுன்ட்டு அந்த மாரி காத்தெல்லாம் அடிக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. நெறைய பேரு உங்கள கிராஸ் பண்ணி கேன்டீன் சைடு தான் போறாங்க. நீங்களும் கிரவுண்ட்லாம் பார்க்குறீங்க. கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படிலாம் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஸ்மைல். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எந்த டென்ஷனும் இல்லாம நடந்து போயிட்டுருக்கீங்க. என்ன மேம் ரொம்ப பிரைட்டா போய் சிரிச்சுட்டு போறீங்க? கிளாஸ்ல என்ன ஃபன் பண்ணாங்களா? இல்ல. சும்மா தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்படின்னு சொல்றீங்க. சரி, சரி. ஆனா என்னோட கிளாஸ்ல என்ன கத்த விட்டுட்டாங்க அப்படின்ட்டு அந்த மேம் சொல்லிட்டு போறாங்க. அவங்களையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்டெப்ல இறங்கி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஹர்ஷத் போறான். ஏய் ஹர்ஷத்! மேம்! அவனும் உங்ககிட்ட தான் வரான். மேம் சாரி மேம் எல்லாம் என்னட்டு தான். ஏய் இதில் என்னடா? நீ மட்டும் இல்லை எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு என்னோட சில்ட்ரன்ஸ் மாதிரி தான். மேம் அப்போ நாங்களாம் குழந்தையா? டேய் அட்டி வாங்கிடுவேன். மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் எங்கள் கிளாஸ் தான். எரியும்டா. அம்மா சாப்பிடாம எங்கே போகிற? இல்லை மேம் கேன்டீன் சைடு தான். அது எங்கிட்டு இருக்குடா? நீ என்ன எங்கிட்டு போகிற? அது ஒன்றும் இல்லை மேம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறியா இல்லை வேற பக்கத்து? ஐயோ மேம் இல்லை மேம் எனக்கு ஜூனியர் பொண்ணு தான் மேம் அப்படின்றா. நீங்களும் சிரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட போலையா? நீங்களும் சாப்பிடணுன்ட்டு சரி ஒழுங்காக சாப்பிடப்போம் அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டு போகிறீங்க. உங்கள் கேபினை ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு உங்கள் பேக்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்குலடா அங்கே போய் கொஞ்சம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறீங்க. உங்கள் சாரி இருக்குல்லடா அதை எடுத்து உங்கள் ஃபேஸ் துடைக்கிறீங்க. உங்கள் ஃபேஸில் இப்போ தான் ஒரு ஒரு ஸ்மைலே வருது. ஏன் இதுக்கப்புறம் உனக்கு எந்த பயம் இல்லை. வீயா தயாங்க அப்படின்ட்டு உனக்கு குழப்பமே வேணாண்டி. அவன் வீதா தயாங்க இல்லை. ஆனால் அவனை மாதிரியே இருக்கான். தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். நல்லா படிக்கிறான். நல்ல சமத்து பையனாகவும் இருக்கான். நீ தான் ரொம்ப பயந்துட்ட. அவனை பார்த்து திட்டி என்னை பொறுக்கி யோசிக்காமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் பயப்பட போகிறதில்ல. ஏன் ஹாப்பியாக ரெடி. நீங்களும் உங்கள் ஃபேஸ்லாம் துடைச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்களும் போய் தான் உங்கள் பேக்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோனை பார்த்தா அம்மா கால் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒரு ப்ரைட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்லுங்கம்மா. மார்னிங்கே ஒரு மாதிரி போனடி. அதான் ஒழுங்காகவும் சாப்பிட்லையா? ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்டு காலி டப்பாவாக கொண்டாடணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அது மார்னிங் சொல்லியிருக்கலாம்ல. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு நல்லா தெரியும்டி. அதான் இப்போ சொல்கிறேன் மறந்துடாம சாப்பிட்ரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரின்ட்டு கட் பண்ணுறீங்க. ஜெஃபர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். நீங்களும் பார்த்துட்டு பட் எந்த ரிப்ளையும் பண்ணலை. கிளாஸ் முடிச்சு போகையில் கால் பண்ணி பேசிக்கலாம். நேற்றே ஒரு மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி டிஸ்டர்பாக ஒழுங்காக கூட பேசலை அப்படின்ட்டு இருந்திருப்பீங்களடா. அதனால் இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு நீங்களும் காலை கட் பண்ணிவிட்டு உங்கள் பாக்ஸ் இருக்குல்லடா ஃப்ரூட்ஸ் டப்பா இருக்குது. நீங்களும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்காண்டி உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சிருக்காங்க. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே உங்கள் அம்மா நேற்று ஒரு மாதிரி பயந்துருப்பாங்க அழுதுருப்பாங்க. இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. இந்த டயத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது டோர் லாக் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டினா கூட கூப்பிட்றலாம். யார்? டோர் நாக் பண்ணுற சவுண்டு தான் கேட்குது அப்படின்ட்டு நீங்களே எந்திரிச்சு டோர்கிட்ட போய் ஓப்பன் பண்ணுறீங்க. வீ தான் டோர் நாக் பண்ணியிருக்கான். என்ன வீ சாப்பிட போலையா? அவனை பார்த்து சிரிச்சுட்டு கேட்குறீங்க. அவன் பார்த்து முறைச்சிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறான். வீ ஸ்மைல் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கு. என்ன வீ? என்னை பார்த்தா உனக்கு வீ மாதிரி இருக்கா? சொல்லு. என்னை பார்த்தா உனக்கு வீ மாதிரி இருக்கா? தயாங் மேம் தயாங்
அடிக்கடி சொல்லுவீங்களே தயாங்கா அப்படின்னு. அதான் தயாங். இப்போ ஞாபகம் வருதா? ஆ நான் தான். முன்னாடி வாரம் நீங்க பயத்துல ஒரு ஸ்டெப்பா பேக்ல போறீங்க. அடிக்கடி சொல்லுவேல்ல பியாண்டு மதியம் தேடி வந்துட்டேன். தலையெல்லாம் சுத்தி அப்படியே ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க. உங்க ஃபேஸ்ல தண்ணி படுது. உங்க சீஸை யாரோ தட்டுறாங்க. லைட்டா கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறீங்க. அவன் கையை தட்டி விடுறீங்க. சேர்ல உட்காந்துருக்கீங்க. அதுல இருந்து எந்திரிக்க பாக்குறீங்க. ஐயோ மேம், என்ன இவ்வளவு பயப்படுறீங்க? நான் பிராங்க் பண்ணேன். எப்படி பயப்படுறீங்க? பிராங்க்ல வீதான். நான் அதை பிராங்க் பண்ண நீங்க இவ்வளவு ஃபெயிண்ட் ஆவீங்கன்னு மேம் நம்புங்க மேம். ஐம் சாரி. நான் டே இல்ல வீதான். தேங்கல மேம். நீங்க இப்படி பார்த்து பயப்படுறீங்களா ஏன்னு சொன்னா அதான் என் ஃபேஸ கொஞ்சம் கோவமாச்சு. இப்படி பண்ண மேம். மேம் நம்புங்க மேம். உங்க சைடுல நின்று அவன் கையை வச்சு பெக் பண்றான். இல்ல நடிக்கிறடா. ஏ மேம் சீரியஸா மேம் நம்புங்க மேம். நீங்க இந்த பீன்னு சொன்னா உங்க ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகும். அதான் என் ஃபேஸ கொஞ்சம் கோவமாச்சு. நான் அப்படி பண்ணேன். ஐயோ மேம், நீங்க இப்படி பெயிண்ட் ஆகிற அளவுக்கு பயப்படுவீங்கன்னு சத்தியமா தெரியாது மேம். ஏன்டா ஏன் இப்படி பண்ற? ஐயோ நம்புங்க மேம். சாரி. நான் எந்த அளவுக்கு பயப்படுவேன்னு சத்தியமா தெரியாது. ஏதோ சும்மா சாரி மேம். ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் இதுக்கு பண்ணாத. வலிக்குது. கீழே நான் தான் மேம் தூக்கிட்டு வந்து. சாரி மேம். உங்களை கேட்காம பெயிண்ட் ஆயிட்டீங்களா? அதான் என்ன பண்ணுன்னு தெரியல மேம். அதான் ஓயன் மேம் என்ன பாக்குறீங்க அகைன் கேக்குறேன்ட்டு தப்பா நினைக்காதீங்க. இந்த தேங்க பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? அவ்வளவுக்கு பெரிய ஆளா மேம்? இல்லை பொறுக்கி. நம்பர் பொறுக்கி. என்ன மேம் பொறுக்கியா? பொறுக்குறாள். பொறுக்கினா எப்படி மேம்? ப்ளீஸ் அவனை பற்றி கேட்காத. இல்லை மேம் ப்ளீஸ். இல்லை அவனை மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. காலேஜ் படிக்கிறேன். தேங்க என்ன பண்ணுறான் மேம்? தயாங்க இப்போ படிச்சு ஃபர்ஸ்ட் இயர் தானே அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன மேம் என்ன வலிக்குது? உங்கள் லிப்ஸ் தொடுறீங்க வலிக்குது. பரவி ப்ளீஸ். தயாங்கன்றவ இல்லை. இதுக்கப்புறம் அவனை பற்றி கேட்காத. பேரு கூட என் வாயில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் யார் இவ்வளோ நாள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அவனை மாதிரி நீ இருக்கனால தான் எனக்கு இவ்வளோ குழப்பம், இவ்வளோ கன்ஃபியூஷன். ஆனால் இப்போ நீ அவன் இல்லை. நான் பொறுக்கி நினச்சி உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். தப்பாக வேற நினச்சிட்டேன். இப்படி அதனால தான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் அவனை மாதிரி ஏண்டா? ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கவே. என்னோட கிளாஸ் மேம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் இப்படிலாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத. மார்னிங் ஏன் உன்ட்டு இப்படி கேட்டோம்னு எனக்கு இப்போ தோணுது. சாரி மேம். நானும் உங்கள்கிட்ட அப்படி கேட்டிருக்க கூடாது. உங்களுக்கும் தயாங்கும் அப்படி ஆற்றல் நடந்துருச்சான்னு. என்ன? சாரிம்மா. அடிக்கடி என்ன தயாங்க சொல்கிறால எனக்கும் கடுப்பா எப்படி கேட்டேன். ஆனால் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணான்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுமா, அதான் கேட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. போகையில் அவனை மாதிரியே இருக்கனா? நீங்க பார்க்குற பார்வையும் அப்படிதான் இருக்கு. ஏதோ எரிக்கிற மாதிரி. அதான் மேம் கேட்டேன். நீங்களே சொல்லிட்டீங்க அவன் ரொம்ப கெட்டவன்ட்டு. எல்லாரும் தெரியுது அவன் கேடு கட்டவன்னு. ஆனா நீங்க இப்படி பயப்படுறத பார்த்தா அவனுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பீங்க போல. இல்லம்மா பயப்படுறீங்களே அதனால. நானும் கேள்விப்பட்டேன் அங்க இருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டேன்னு. இல்ல மேம், அங்க இருந்து இங்க வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. சம்திங் அங்கதான் என்னமோ நடந்திருக்கும். அது உடல மேம். நீங்க சொல்லணும் தோணலன்னா விட்டுருங்க. ஆனா பாத்துருங்கம்மா, நீங்க இவ்வளவு பயப்படுறத பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்கு. என்னன்னு உங்களுக்கு தான் மேம் தெரியும். நீங்க என்ன சொன்னாதான் இதுக்கான சொன்னானே சொல்லுவேன். அப்படி தாங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி மேம் தெரியும்? ஒருவேளை தாங்க உங்க ஹஸ்பண்டா மேம்? இல்ல இல்ல ஐயோ மேம் சும்மாதான் கேட்டேன் மேம். அதுக்கு எப்படி பயப்படுறீங்க? கண்டிப்பா அவனை பார்த்தா சும்மா விட மாட்டேன் மேம். உங்களையே ஒருத்தன் பயமுடுத்துறானா அவன் எந்த கொம்பனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மேம். அவனை நான் பாக்குறேன். இல்ல மேடம் ப்ளீஸ் நீ இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசாத, இப்படி பண்ணாத. சொல்லிட்டீங்களா மேம்? இதுக்கப்புறம் எப்படிலாம் பண்ண மாட்டேன் மேம். நீங்களும் என்னை பார்த்து இப்படி பயப்படாதீங்க மேம். சாரி நான் அகெயின். அப்புறம் மேம் ஃபுட்டு நல்லா இருக்கு மேம். அங்கே டிஃபனில் இருக்க ஃபுட் நல்லா இருக்கு. யார் மேம் குக் பண்ணா? ஆமாம். ஓ ஓகே. சாப்பிட்டியா தயாங்? இல்லை மேம் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? டைம் ஆச்சு மேம். இதுக்கப்புறம் இல்லை இல்லை நீ வா, என் அம்மா குக் நல்லா பண்ணுவாங்க. நீ சாப்பிடுவா.
ஐயோ மேம் நீங்கள் மேம் நான் ஸ்டூடெண்ட் இங்கே பாரு தயாங். சாரி சாரி மேம். எனக்கு என்னமோ இந்த தேங்க்ற நேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. இல்லை இல்லை மேம், ஆழமா பதிஞ்சிருக்கு. அதான் அதான் உங்களே மீறி வெளியில வருது. இல்லை இதுக்கப்புறம் வராது வி. மேம் சிரிச்சிட்டு பேசுங்க மேம். லாஸ்ட்ல என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தீங்க மேம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாரி, இதுக்கப்புறம் நான் உன்னை திட்ட மாட்டேன். தேங்க்ஸ் மேம். பசிக்குது. ஆ, ஆ, ஒரு சிறுதான். ஐயோ பரவாயில்ல மேம், நான் கீழே உட்காந்துக்கிறேன். இல்லை நானும். ஐயோ மேம் நீங்கள் மேம், நான் கீழே உட்காந்துக்கிறேன். இங்கே பாரு பி, நான் உன்னோட மேம் தான் வி. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் உன்னை தான் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. சாரி. பரவாயில்ல மேம், இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு அவனை சிரிச்சிட்டு உங்கள் ஃபுட்டு ஃப்ரூட்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு கீழே உட்காருங்க. மேம் இப்படி நம்ம சாப்பிட்றத பார்த்தா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு வரேன். ஆ சரி. அவனும் எந்திரிச்சு டோரை லாக் பண்ணிட்டு திரும்புறான். அவனுக்கும் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வா. ஆய் மேம் போதும் போதும், நீங்கள் சாப்பிடுங்கம்மா. இதான் ஒல்லியா அப்படி இருக்கீங்க. ஏய் என்னை பார்த்தா ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கா? நான் பாரு எவ்வளோ சப்பியாக இருக்கேன்ட்டு. ஆமாம் மேம், நேற்று கூட உங்களுக்கு கட்டி பிடிச்சல அவனை பார்க்குறீங்க. ஐயோ மேம் சாரி. இல்லை மேம் தெரியாம கீழே குடிஞ்சுக்கிட்டு அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நீங்க சாப்பிட்றீங்க. என்ன என்ன மேம்? இல்லை லிப்ஸில் கை வைக்கிறீங்க, வலிக்குது. என்னன்னு தெரியல, வலிக்குது. இரு மேம், அது ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. வி ரெஸ்ட் ரூம் டோரை பார்க்குறான். மிரர்ல பார்க்குறீங்க. என்னது காயமா இருக்கு. உங்க ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு உங்க லிப்ஸை தொடுறீங்க. ரெட்டா இது காயமா இருக்கு. அதுவும் இப்பதான் வந்த மாதிரி தொட்டா வலிக்குது. இது எப்படி உங்களுக்கு? ரெஸ்ட்ரூம்ல இருந்து வெளில வரீங்க, ஏன் பாக்குறீங்க? அவன் குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்க லிப்ஸ்ல காயமா இருக்கு. அதுவும் இப்பதான், இதுக்கு முன்னாடி கூட நீங்க ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்க, அப்பெல்லாம் இல்ல. இது எப்படி வந்திருக்கும்? ஒரு தயா மேம். யார் மேம்? வந்துட்டானா? இது இது நீ என்ன பண்ண? லிப்ஸை காட்டு அவன்கிட்ட கேட்குறீங்க. டேய் மேம், இது 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 எப்படி வந்துச்சு? வி உங்கள் லிப்ஸை பார்க்குறேன். சொல்லுடா. இதுக்கு முன்னாடிலாம் இல்லை. நீ வந்துட்டு எப்படி அப்போ நீ வீட்டில் தயங்க. சொல்லுடா. நீ என்னடா பண்ண? மேம் நான் அதான் உங்களோட சொல்ல வந்தேன் மேம். ஆனால் நீ அதுக்குள்ள என்னடா பண்ண? ஐயோ மேம், நான் எதுவும் பண்ணல மேம். உங்கள் சீஸ் தட்டினா அப்போ இந்த இந்த ரிங்கு மேம் உங்கள் லிப்ஸில் குத்திடுச்சு மேம். அதான் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி பயந்தேன் மேம். சாரி மேம், நான் வேணும் இல்லை பயந்துட்டேன் மேம். ஃபெயிண்ட் ஆகிட்டீங்களா? அதான் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க மேம். அம்முங்க மேம், இந்த இந்த ரிங்கு தான் உங்கள் லிப்ஸில் பட்டி கிழிச்சிருச்சு மேம். சாரி கேட்கலாம்னு இருந்தேன், ஆனால் எங்கே திட்டிடுவீங்களோன்ட்டு. சாரி மேம். வீவே பார்க்குறீங்க என்ன மேம், மன்னிக்க மாட்டீங்களா? சரி மேம், நான் போகிறேன். ஏன்னு உங்களை ஹெட் பண்ணிட்டேன் போல. இல்லை 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 வி, நீ சாப்பிடு. நான் பார்த்துக்கிட்டே வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து சாப்பிட்றீங்க. குனிஞ்சு முடிச்சு சாப்பிட்டு. தேங்க்ஸ் மேம். டோரை ஓப்பன் பண்ணுறான். வி இல்லை படி நல்லா. ஓகே மேம். லிப்ஸில் காயப்படுத்துனதுக்கு சாரி மேம். இல்லை பரவாயில்ல. டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறான். டி அவன் லிப்ஸை டச் பண்ணி கண்ணை மூடுறான். ரொம்ப நாளாச்சுடி. கண்ணை ஓப்பன் பண்ணுறான். அவன் லிப்ஸை ரப் பண்ணி கொடுத்துட்டு நடந்து போகிறான். ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூம் தான். அவன் ஃபோன் எடுத்து யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கான். யார்ட்டேன்னு தெரியல. ஆனால் பேசி முடிச்சுட்டு கிளாஸ் ரூம் தான் வரான். அங்கே நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் பேர் கொடுக்கணும்டா, அதுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தவன் தான், நீ ஸ்போர்ட்ஸ்க்கு நேம் கொடுத்துட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை எல்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு வியை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் இப்போ உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. உங்களுக்கு இப்போ டேடியர் கிளாஸ் தான். அங்கே சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் வி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஏய் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கீங்க? மேம் வி இல்லை மேம், நீங்கள் தான் ஃபோர்ஸ். ஓகே ஓகே. வி என்ன மேம், நீங்கள் எல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். ஃபோர்ஸில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வரணும். சொல்லிட்டீங்கல்ல மேம், எல்லாரையும் ஃபர்ஸ்ட் வருவேன். நீ மட்டும் இல்லை, நம்மளுடைய கிளாஸே. மேம் நான் ரியல்ல எல்லாம் கரெக்டாக கச்சிதமாக பண்ணுவேன். மேம் நீங்கள் டெய்லர் கிளாஸ் போகணும். ஓகே மேம், பார்த்து கிளாஸ் எடுங்க மேம்.
என்ன வாய் ஓவரா பேசுது? ஐயோ மேம் இல்ல. உங்களுக்கு தேர்ட் இயர்ல இந்த அர்ஷத் அவங்கள ரொம்ப பிடிக்கும்ல மேம். இது காமெடியா? ஆ, ஆமாமே. அவன் கொஞ்சம் கோளாறு தான். என்ன நல்ல பையன். ஓ அப்படியா மேம்? பார்த்து மேம். நல்ல பையனுங்க ஏதாவது ஆயிரப்போகுது. என்ன? இல்ல மேம் ரொம்ப நல்ல பையனா இருக்கிறவங்களாம் ஏதாவது சிக்கல்ல மாட்டுவாங்களாம். அதான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுவி. அவன் கோளாறு கோளாறு மாதிரி தான் இருப்பான். பாது மேம். கோளாறு கோலங்கி போயிடாம. என்ன? ஓடலை மேம். எனக்கு டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு மேம். நாங்கெல்லாம் போகிறோம். சரி. நீங்களும் சிரிச்சுட்டு ஸ்டெப்ல தான் போயிட்டுருக்கீங்க. இங்கிட்டு வி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கிரவுண்டுக்கு தான் போகிறாங்க. கிரவுண்டில் லைனப் கோச் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் எல்லாமே நேம் கொடுக்குறாங்க. இப்போ எந்த கிளாஸும் இல்லை. அதனால ஆல்ரெடி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கடா பாதி பேர் கிரவுண்டில் ஓடிட்டுருக்காங்க. சரி. இப்போ நேம் கொடுத்தவங்க எல்லாம் அந்த கோச் அந்த கிரவுண்டில் எல்லாத்தையுமே ஓட சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சார் எங்களுக்கு சொல்லி கொடுக்காம நீங்கள் ஓட சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னோட ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இதை பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோட எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. ஐயோ அப்படிதான் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கான். பக்கத்தில் இருக்கிறவங்களா என்னடா இதை போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு என்கிட்ட நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிட்டீங்க. ஆல்ரெடி அர்ஷத் எல்லாம் அங்கே கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் போகணுன்னு அப்படித்தான் சைலண்டாக அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கை கட்டி அந்த கிளாஸவே பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம் மேம் அப்படின்ட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி. நான் நேற்று லெசன் நடத்தினேன்ல அதில் எந்த டாபிக் போச்சு? அர்ஷத். ஐயோ மேம். சார் சொல்லுங்க. அதுவா மேம் அப்படின்ட்டு அவன் தலையை சுரிஞ்சிட்டு இருக்கான். என்ன அர்ஷத் பெயின் அரிக்குதா? ஐயோ இல்லை மேம். இவ்வளோ நேரம் அவட்ட பேசிட்டு இருந்தல உங்களுக்குள்ள என்ன டாபிக் போச்சு? அது ஒன்றும் இல்லை மேம். நேற்று கேன்டீன்ல என்னோட ஆளு என்னையே பார்த்து சிரிச்சிச்சா மேம். ஓ நேற்று கேன்டீன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுது. ஆனா இது என்ன லெசன் நடத்துறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. ஐயோ மேம் எனக்கு தெரியாது மேம். இவ சொன்னால நேற்று என்ன லெசன் நடத்துனேன் மேம். சாரி மேம் இப்போ கவனிக்கல அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க. எல்லாம் ஒரு மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. நீங்க பாருங்கடா ரொம்ப நடிச்சு என்னை ஏமாத்துறதெல்லாம் போதும். இப்ப டேடியர் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செல்லம் கொஞ்சறதுலாம் இல்லை. இப்படிலாம் சொன்னா எப்படி மேம்? அர்ஷத் நீ ரொம்ப அடி வாங்க போற. இதுக்கப்புறம் சேட்டையெல்லாம் காட்டிட்டு இருந்தா அவ்வளோதான்டா. என்ன மேம் இப்படி ரூடா போயிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஓகே. இப்போ தேர்ட் இயர் இதுல மட்டும் அரியர் இருந்தா கஷ்டம்டா. அதுவும் நீ ஃபியூச்சர்ல உனக்குண்டு ஜாப் போகல இது கொஞ்சம் உனக்கு இடைஞ்சலா அசிங்கமா இருக்கும்டா. அதுவும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருந்தா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்காது? என்ன மேம்? ஹர்ஷத் இதுக்கப்புறம் உன் சேட்டை எல்லாத்தையும் நீ மூட்டை கட்டி வச்சிடுற. மேம் அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா அதெல்லாம் இருக்கட்டும்? இல்லை மேம் எப்பயும் காலேஜ் ஓப்பன் பண்ணா வெளில எல்லாம் கூட்டி போவீங்களே அந்த ஒர்க் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல மேம்? ஆரம்பிச்சிட்டியாடா? யாடா இன்னும் கேட்காம இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்துலயும் நீயே கேட்டுடா. தெரியல இப்பதான் 2 days ஆகுது. இதுக்கப்புறம் வேணா அந்த டாபிக் எடுக்கலாம்டா. மேம் ஒரு ரெக்வஸ்ட். என்ன சாருக்கு? இல்லை மேம் எல்லா ட்ரிப்லையும் செகண்ட் இயர் தேர்ட் இயரை மட்டும்தான் கூட்டிட்டு போவீங்க. அதுக்கு இல்லை மேம் என்னோட சார் உன்னோட ஆளு ஃபர்ஸ்ட் இயர் மேம். அதுக்கு என்னடா அவங்களையும் கூட்டிட்டு போனா கொஞ்சம் மொத்தம் வாங்கிடுவேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? என்னோட குலதெய்வம் மாதிரி இருக்கீங்க மேம். கிட்ட என்னென்னமோ சொல்லுவீங்க. அர்ஷத் கொண்டு விடுவேன். ஹெச்ஓடி என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான். வேணா இன்னொரு ஐடியா இருக்குடா. சொல்லுங்க மேம். உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை சேர்த்து வைங்க என்னை கூட்டிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லு. நான் வேணா கொஞ்சம் திங்க் பண்ணி ஹெச்ஓடி மேம்கிட்ட சொல்கிறேன். ஐயோ மேம் வேணாம் மேம். அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை மேம். இது சின்ன மேட்ரு. ஓ சின்ன மேட்ராப்பா பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கால் வருது. மேம் உங்களுக்கு கால் வருது. எனக்கு என்னமோ உங்கள் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். அர்ஷத் கொண்டு விடுவேன். வாய் ஓவராக பேசிகிட்டு இருக்க. நான் உன்னோட மேம்டா. எப்படி பேசிகிட்டு இருக்க? ஐயோ சாரி மேம். அவனை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் சொன்ன மாதிரி ஜப் தான் கால் பண்ணுறான். அவனை பார்க்குறீங்க. என்ன மேம்? ஒன்றும் இல்லை அமைதியாக இருக்கணும்னு இப்போ வந்துடுவேன். கால் அட்டன் பண்ணிவிட்டு வெளில போய் ஹலோ ஓயன். சொல்லுங்க ஜெஃப். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் ஜெஃப். நீங்கள்? நான் சாப்பிட்டேன் ஓயன். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா? இல்லை எதுக்கு? இல்லை ஓயன் நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங். அதுக்கு அம்மா வெட்டிங் தேவையான எல்லா திங்ஸ் வாங்கணும்னு இருக்காங்க. அப்புறம் உனக்கு சாரி தாலி
அப்புறம் மற்ற ரிலேட்டிவ்க்கு அவங்களுக்கும் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. வெட்டிங் கார்டு அடிக்கணும். அதான் நீ சூஸ் பண்ணிட்டா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நாளைக்கு ஃப்ரீயா ஒயன் போலாமா? ஒயன் ஹலோ. ஓ ஒயன் இருக்கியா? ஹலோ ஹலோ. என்ன செஃப் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். உனக்கு ஓகே தானே ஒயன்? என்ன செஃப் இல்ல நாளைக்கு லீவ் போட உனக்கு ஓகே தானே? நாளைக்கு நான் வாங்கிடலாம்ல. நீங்க ரவுண்ட பார்த்துட்டு இருக்கீங்க, பீய பாக்குறீங்க. ரவுண்ட்ல அவ்வளோ ஃபாஸ்டா எல்லாத்த விடையும் பீ அப்படி ஓடிட்டு இருக்கான். ஜெஃபர் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கான். கத்துற சவுண்டு உங்களுக்கு கேட்கல. பரவாயில்ல, இவன் எல்லாத்துலயும் டேலண்டா இருக்கான். ஜெஃபர் நீங்க பேசாம ஏதோ மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவனே கட் பண்ணிட்டு அகைன் கூப்பிடுறான். ஐயோ, ஹலோ ஜெஃப். என்னாச்சு ஒயன்? நான் கத்திட்டே இருக்கேன், நீங்க ஏதோ மாதிரி பேசிட்டு இருக்கான்னு கேட்கல எனக்கு. அது சாரி சாரி ஜெஃப். சாரி சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். ஓகே, என்னமோ சொன்னீங்களே? அல்லது ஒயன் 2 டைம்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா நீங்க எதுவுமே கேட்கலன்னுட்டு இருக்கீங்க. இல்ல அது இது ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் டேஸ்ல இருக்கீங்களா? இல்ல நாளைக்கு நீங்க லீவா? பர்ச்சேஸ் பண்ணணும் அம்மா சொல்லியிருந்தாங்க. நீங்க செலக்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஓகே ஓகே ஜெஃப், நாளைக்கு நான் லீவ் போடுறேன். ஓகே மேம். ஜெஃப் சொல்லுங்க. இல்ல நேற்று கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தனால உங்ககிட்ட பேச முடியல. பரவாயில்ல மேம். இன்னைக்கு ஈவினிங் வேணா பீச்சுக்கு போகலாமா? ஒயன் ஏதோ இல்லை உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தா ஒயன் நான் ஃப்ரீதான். நான் உடனே வந்துடுறேன். இல்லை இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி ஒயன். தேங்க்ஸ் ஒயன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு. இல்லை அது நேற்று உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு மைண்ட் செட்டில். புரியுது புரியுது. நேற்று உங்களை பார்க்கையில எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஓகே தானே? இப்போ ஓகே தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இல்லை எதுக்கு? இல்லை உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஓகே ஒயன், உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மைல் பண்ணுறீங்கல்ல. ஓகே பாய் ஒயன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஒரு மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம எந்த கொஸ்டின் கேட்காம ஓகே அப்படின்னு விட்டுறாங்க. குட் பர்சனா. நீங்களும் உங்க ஃபோனை பார்த்துட்டு கிரவுண்ட் சைடு தான் பார்க்குறீங்க. வி எல்லா ரன்னிங் முடிச்சுட்டு அந்த பெஞ்சில் இருக்கான். ஏதோ கோச்சிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்லை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள போய் அகெயின் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படியே போகுது. கிளாஸ் முடிச்சு வெளில தான் வாரீங்க. உங்களுக்கு ஃபினிஷ் காலேஜ் நடந்து போயிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஏ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காண்டி அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு போறாங்க. இதுங்க காலேஜுக்கு படிக்க மட்டும் இல்லை, இங்கே ஃப்ளட்டிங் லவ் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாவே இப்படி தானே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இன்டர்வியூ ஆகக்கூடாது. படிக்கிறதுல ஏதாவதுன்னா ஓகே, ஏதாவது கேட்கலாம். காலேஜ் டயத்தில் எல்லாத்துக்கும் வர்றதானே அப்படின்ட்டு நீங்களும் கேட்டும் கேட்காத மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைலோட, ஏன்னா உங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாய் மேம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி காலேஜ் டயத்துலலாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதனால பட் உங்களுக்கு லவ் இதெல்லாம் பிடிக்காது. நல்லா படிக்கணும் அவ்வளோதான். அப்புறம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற மாப்பிள்ளைய மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் கேபின்குள்ளே தான் போகிறீங்க. உங்கள் டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் இருக்கையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதை பார்த்தா அம்மா அவ்வளோதான் ஆடிடுவாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஃபுட் சாப்பிட முடியலை அப்படின்ட்டு கொட்டுறீங்க. உங்களுக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது, பட் நிறைய வச்சு விட்டாங்க. அதனால அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு ஃபைல் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு ஹெச்ஓடி கிளாஸ் தான் போறீங்க. அதாவது இந்த ஃபைலை கொண்டு போகணும். அதனால ஸ்டெப்பில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. சைட்ல பார்த்தா நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். அவன் பின்னாடி ஒரு கிரீட்டிங் கார்டும் ரோஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி மறைச்சு வச்சிருக்காங்க. நீங்க பாக்குறீங்க ஒரு ஸ்மைல் வருது. ஏன்னா வீக் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்ட்டு. அவனும் என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹாலியா மேடம். பொண்ணு உங்க சவுண்டை கேட்டு சைடா திரும்பி பாக்குறான். என்ன பண்றீங்க? மேம். கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஏக்கத்தோட ஐயோ என்ன ப்ரப்போஸ் பண்ணுவேன் ஓகே சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் நாளே நிறைய பேத்துக்கு பி ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்கான், செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான். அதுலயும் அவன் ஹெட்ல பண்ணிருக்கான் அந்த ஏர் பேண்டுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இல்லை, செம்ம அழகா செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ஒரு
டீசெண்டாவும் இல்லாம, பொறுக்கியாவும் இல்லாம, இன்னும் கலந்தா எப்படி இருக்கும்? அது மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் கேர்ல்ஸே ஒரு மாரி தான் வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காளுங்க. நீங்க பேசிக்கிட்டே அப்படியே போறீங்க. மேம் வி இருக்கேன். ஆலியா மேம்ட்ட நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மேம். என்ட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னா. அதான். ஆ சரி வி தெரியுது. என்னன்னு கேட்டுட்டு நீ பதில் சொல்லிடு. எனக்கு டைம் ஆச்சு. மேம் எப்படி மேம்? ஏங்க மேம் என்ன சொல்றான்னு பாப்போம். நீ பாரு வி அவ ஒண்ணுதான் சொல்றா. எனக்கு இதெல்லாம் டைம் இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே பாய். ஹலியா ஆல் தி பெஸ்ட். மேம் தேங்க்யூ மேம். என்ன நீ உங்களை திரும்பி பாக்குறா. நீங்க போறீங்க டக்குனு உங்க கை பிடிக்கிறான். எதுவி ப்ளீஸ் மேம் என்ன நீங்களும் செஞ்சுக்கலாம்ல. வாங்க மேம் ப்ளீஸ். அவன் ஒன்றுதான் சொல்லுன்றா. ஐயோ விடுடா மேம் ப்ளீஸ் மேம். ஐயோ அவன் ப்ரப்போஸ் பண்ண போறான். இப்ப எதுக்குடா இருந்தா சொல்லாம இருக்க போறா. ஹலியாவை பாக்குறீங்க அவளும் ஒரு மாதிரி இருக்கா. மேம் முன்னாடி எப்படி ப்ரப்போஸ் பண்றது அப்படின்ட்டு என்ன என்ன சொல்லணும் சொல்லு. இல்ல வி அது மேம் மேம் இருந்தா நம்ம கிளாஸ் மேம் தான் இல்ல மேம். ஹலியா நீ சும்மா சொல்லு. இதில் எனக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. என்ன மேம் ப்ராப்ளம் இல்லையா? ப்ராப்ளம் இருக்கணும் மேம். எப்படி மேம்? நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவதுனா கிளியர் பண்ணோம்ல, அதுக்கு ஆன்சராக நீங்கள் தான் இருக்கணும் மேம். அதான் நானா? இல்லை மேம் தப்பா ரைட்டான்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்ல. இங்கே தான் கரெக்டாக இருக்கும். அதான் சரிடா கையை விடு. போயிட்டீங்கன்னா போக மாட்டேன். அவன் கை எடுத்துட்டான். நீங்க நிக்கிறீங்க. அலியா ஒரு மாதிரி கையை வச்சு நெளிச்சிட்டு இருக்கா. எப்படி சொல்றது அப்படின்ட்டு. ஐயோ ஏய் என்ன அலியா டைம் ஆயிட்டு இருக்கு. பாரு மேம் கூட ஏதோ இம்பார்ட்டன்ட் இருக்கா. அவங்களும் போடும். அது பத்தி ஐயோ இது வந்து போக இதுதான் எனக்கு குட்டியா இல்ல அப்புறம் என்னன்னு சொல்லு. பார்வி அவதான் சொல்றேன்றல்ல யாவலை போட்டு பெறற்ற. ஐயோ மேம் எனக்கு வேலை இருக்கு மேம். நீங்களாம் படிக்கலாம் சொல்லிருக்கீங்க. அப்புறம் படிக்கலைன்னா நீங்க வந்து திட்டுவீங்க. அதுவும் இல்லாம வேற சப்ஜெக்ட்லாம் இருக்கு. நீங்க வி பக்கத்துல போறீங்க. இங்க பாருடா வி அவ உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். நான் இருக்கேன்னு உனக்கு பண்ண மாட்டாடா. என்ன போவிடு. என்ன மேம் சொன்னீங்க? ஐயோ இவன்ட்ட சொல்லி ஆலியா மேம் தானே எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நீ சொல்றத சொல்லு. மேம் டேம்ல பாய் அப்படின்ட்டு திரும்ப போறான். வி என்ன பின்னாடி இருந்து கைய லைட்டா எடுத்து முன்னாடி நீட்டி எனக்கு உன பிடிச்சிருக்கு ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ வி. நீங்க வியை பார்த்து சிரிக்கிறீங்க. சொன்னடா வி ஹலியா ரொம்ப நல்ல பொண்ணு அக்செப்ட் பண்றா. ஹலியா வி இது சொல்லதான் கூப்பிட்டியா? சொல்லு இது சொல்லதான் கூப்பிட்டியா? அவளும் தலையாற்றா. இங்க இருந்து போ. இல்ல அமைதியா சொல்ற. ஏய் பிடிக்காது கிளம்பு. அலியோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ வேணாம். அலியா ஜஸ்ட் ஃப்ரெண்டா ஓகே. அவெல்லாம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல எனக்கு லவ் உன் மேல எனக்கு வராது வரவும் போறதில்ல. நீ இப்படி கோபமா பேசுறா. டீ எதுக்குடா அப்படி கோபமா பேசுற? அலியோட கையை பிடிக்கிறீங்க. அலியோட கண்ணே கலங்குது. நீங்க பாக்குறீங்க அவன் கோபமா ஃபேஸ் வச்சு இந்த மாதிரி பேசுறான். அங்க ரூபி தான் வீடியோ சொல்லி கூப்பிட்டு வரா. பின்னாடி எட்டி பாக்குறான். ரூபி வந்துட்டு இருக்கு. லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதெல்லாம் இல்ல. இங்க வந்திருக்கதே எனக்கான ஒர்க்க முடிக்க. அலையா எதுக்கு அழுகுற? வி இப்படிதான் பேசுவியா? அலையா அழுகாத எல்லாம் பாக்குறாங்க. ஏன் இப்படி சொல்ற வி? இங்க பாருங்க மேம் என்னோட ஒர்க்க முடிஞ்சா நானே இங்க இருந்து போயிடுவேன். என்னோட ஒர்க்கா? ஐயோ மேம் படிக்கிறேன். காலேஜுக்கு எதுக்கு வருவாங்க? லவ் பண்ணவா? லவ் பண்ணவே இல்லை மேம். இந்த வேலை முடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். இந்த வேலை முடிஞ்சா என் ஊருக்கு போயிடுவேன். அலையா அழுகாத ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இல்ல நான் அவனை லவ் பண்ண முடியாது. வேற யாராவது லவ் பண்றீங்களா? ஆமா வேற யாரும் லவ் பண்றேன். யாரு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. ஒழுங்கா படிக்கிற வேலையை பருப்போ. அடிச்சிருவேன் போயிரு. நீ கையை பிடிச்சிருப்பீங்க டக்குன்னு எடுத்துட்டீங்க. நீ உங்களை பாக்குறா. சாரி மேம் உங்களையும் வேற ஸ்டாப் பண்ணி நீங்க போலாம். ஏய் போடி நீ அப்படியே நடந்து போறான். அலியா ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. உடல் அப்படிட்டு அவளை சமாளிச்சிட்டு இருக்கீங்க. போற பிய பாத்துட்டு இருக்கீங்க. அவ சொல்லிருப்பான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அலியா அழாத விட அலியா அவன் யாரையும் லவ் பண்றான். அதுக்கு நல்ல பையனா கிடைப்பான். இல்ல மேம் இவா அலியா அழகா இருக்க பசங்க எல்லாத்தையும் லவ் பண்ணல. நல்ல மனசான பையன் உனக்கு ஏத்த மாதிரி பையன் உனக்கு கண்டிப்பா பொறுத்திருப்பான். வெயிட் பண்ண கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சமாளிச்சுட்டு ரூபி பாக்குறாளடா இவ அழுதுட்டு இருக்கா. ரூபி கத்திக்கிட்டே பி சைடு தான் போயிட்டு இருக்கா. நீங்களும் பாக்குறீங்க
உங்களுக்கு புரியுது. ஒருவேளை ரூபி கூட நல்லா பேசுவா, நல்லா கேர் பண்ணுவா. நீங்க இந்த பொண்ண சமாளிச்சுட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போறீங்க. ஏன்னா உங்க ஸ்கூட்டி அங்க தான் இருக்கு. பார்த்தா இங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அவன் பக்கத்துல ரூபி இல்ல. நீ சொல்லியிருப்பாளடா, ஒரு பொண்ண லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அத நீங்க யாருன்னு கேட்கலாமா அப்படின்னு தோணுது. உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது டே இல்ல வீன்ட்டு. அவன மாரி இருக்கவன். ஆனா அதனால உங்களுக்கு டவுட் எதுவும் இல்ல. கிரேட் டவுட். ஆனா இப்போ ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு வேற சொல்லியிருக்கான். நல்லா பார்க்குறீங்க. லைட்டா ஒரு மாரி பயம் அப்படின்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் ஒரு மாரி இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு லவ் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதே காலேஜா இல்ல அ வேற அப்படின்ட்டு தோணுது. நடந்து போயிட்டுருக்கான். நீங்க இதே ஒரு மாரி திங்கிங்ல கேட்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஸ்கூட்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கிங் ஏரியாலேருந்து வெளில வரீங்க. பார்த்தா என்ட்ரன்ஸ்ல நிக்கிற அந்த பார்க்கிங் ஏரியாட்ட நீங்களும் பார்க்குறீங்க. பட் கண்டுக்காம உங்க ஸ்கூட்டில போறீங்க. மேம் உங்க ஸ்கூட்டிய ஸ்டாப் பண்றீங்க. ஒரு நார்மலா டவுட்டோட பார்க்குறீங்க திரும்பி அவன. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி போனவன் இப்ப எதுக்கு இங்க நிக்கிறான்? நம்மளையும் கூப்பிடுறான் அப்படின்ட்டு. அ என்ன ஜங்கு? அம்மா நீ போயிட்டு எதுக்கு இங்க? மேம் உங்கள தான். என்னவா? என்ன எதுக்கு பார்க்கணும்? உங்களோட பேசணும் மேம். இங்க யாருமே இல்ல. எல்லாம் அவங்கவங்க கார் எடுத்து போயிட்டாங்க. நீங்க மட்டும் தான் லாஸ்ட்டு. கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. இல்ல வி நாளைக்கு பேசலாம். இல்ல மேம் நான் பேசணும். நீங்க ஏதாவது நினைச்சிட்டீங்கன்னா நான் நானா? நான் என்ன? இல்ல மேம் அப்படின்ட்டு உங்க கிட்ட வரான். நான் யாரையும் லவ் பண்ணல மேம். பிஏ பார்க்குறீங்க. நிஜமா தான் மேம். நான் யாரையும் லவ் பண்ணல. அலியா அவள் லவ்வ சொன்னல மேம். அப்ப நான் லவ் பண்றேன்னு போய் சொல்லிட்டேன். என்ன? ஆமா. எனக்கு நேத்து கூட எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க. எதுக்கு இப்படியே பண்றேன்னு எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு மேம். அதான் அன்னைக்கு இப்படி சொல்லிட்டேன். மற்றபடி நான் யாரையும் லவ் பண்ணலமா. ஏன் பார்க்குறீங்க? நிஜமா நம்புங்க மேம். உங்கள்கிட்ட போய் சொல்லுவேனா? ஏன் நான் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ஆவி? ஆமாம் மேம். எங்களோட கிளாஸ் மேம் அவங்ககிட்ட போய் சொல்லலாமா? மேம் அப்படி சொல்லிட்டீங்க. எங்க மேம் அழகான மேம். எவ்வளோ அழகா இருக்கீங்க. ஐயோ மேம் நிஜமா மேம் தேவதை மாதிரி இருக்கீங்க. உங்கள்கிட்டலாம் யாராவது போய் சொல்லணும்னு தோணுமா? அப்படி போய் சொன்னா நான் கழியிறேன் மேம். எல்லாம் வாங்கிடுவேன். நான் உங்களோட மேம்டா. ஐயோ மேம் தெரியும் மேம். என்னோட மேம் இவ்வளோ அழகா இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் சொல்லணும்னு தோணுமா? அதான் மேம் மனசு கேட்காம அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு வந்தேன். நல்ல பையமா. இந்த வேலைக்காண்டி மட்டும்தான் வந்திருக்கேன். அது முடிஞ்சிருச்சுன்னா நானே இங்கேருந்து போயிடுவேன். என்ன படிக்கிறது வேலைன்ற? ஆமாம் மேம். அதுவும் வேலை தானே. அது பண்ணாம இருந்தா நீங்க உங்க அழகான கையால் பயப்படுற மாதிரி எங்களை அடிக்க மாட்டீங்களா மேம்? டேய் உடனே எப்படியோ நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப மோசம்டா. நீ நல்ல பையன் இன்னைக்கு தானே நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப மேம் நல்ல பையன் மேம். சும்மா மேம். அப்பா நான் கெட்ட மேம் சொல்றியா? ஐயோ மேம் தேவதை மேம். போதும் ரொம்ப வாய் பேசுற. நல்ல பையனா இருக்க. ஆமா மேம். வீணா விளையாட்டு பிள்ளைமா. விளையாடுறதுல வந்து விளையாடுவா. படிக்கிறதுலேயும் அப்படிதான் மேம். நல்ல பையன் மட்டும் இல்லை மேம். கொஞ்சம் கொஞ்சம் இந்த கெட்ட பையனா? ஐயோ கெட்ட பையன்லாம் ஆக மாட்டேன் மேம். விளையாட்டு பிள்ளையா இருப்பேன். நல்லா பேசுகிற நல்லது. படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. ஏன் மேம் லவ்லாம் பண்ணக்கூடாதா? இல்லைடா இந்த வயசில் இதுக்கு லவ்லாம் பண்ணலாம். ஆனால் நீ நல்லா படிக்கிற. அதனால உனக்கு லவ்லாம் வேணாம். அதுக்காண்டி ஒன்று லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. நல்லா படித்து ஒர்க்குக்கு போ. அதுக்கப்புறம் உனக்கு லவ் பண்ண தோணுச்சுன்னா லவ் பண்ணு. மேரேஜ் பண்ணிக்க. அப்புறம் உன் வீட்டில் சொன்னால் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க. நல்லா இருக்கும். ஓ அப்படியாம்மா? உங்களுக்கு எப்படிம்மா மேரேஜ்? உங்கள் ஃபேமிலி சொல்கிறது கேட்பீங்களா? இல்லை உங்களை லவ் பண்ணுறவங்க இல்லை நீங்களே லவ் பண்ணுறவங்க பார்த்து மேரேஜ் பண்ணுவீங்களா? சைலண்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா மேம் இப்போ ரொம்ப சிரிச்சிட்டே பேசுனீங்க. அமைதி ஆகிட்டீங்க. இல்லை நான் என் ஃபேமிலி சொல்கிறதான் கேட்பேன். ஓ பண்ணி வைக்க அவங்களால முடியுமா மேம்? என்ன? இல்லை இவ்வளோ அழகா இருக்கீங்களே உங்களுக்கு லவ் எதுவும் இருக்குமா அதனால கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் யாரையும் லவ் பண்ணல. பாய்ஸ் சொல்லாதீங்கம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு லவ் இருந்திருக்கும். இப்படி அழகா இருக்கீங்க. காலேஜ் ஸ்கூல் இதில் ஏதாவது இருந்திருக்கணும். கண்டிப்பாக யாராவது உனக்கு துரத்தி நீ தான் வேணும் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி கூட. என்ன? ஐயோ இல்லை மேம் லவ் பண்ணியிருக்கலாம். இது அப்படிலாம் இல்லை.
எனக்கு எந்த லவ் இல்ல. ஓ அப்படியா மேம்? அப்படின்னா நல்லது மேம். அப்படி இருக்க நீங்க ஏன் மேம் என்ன பார்த்தாலும் இந்த தயாங்கிற நேம கேட்டா அப்படி பதறீங்க? அந்த தயாங் யாரு மேம்? பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? வீய பார்த்து முறைக்கிறீங்க. ஐயோ அகைன் வந்துருச்சு. இந்த பேர் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஓ சாரி மேம். ஐயோ தெரியாம பேக் கட்ட ரப்படி டப்பு டப்புன்னு தையல் அடிச்சுக்கிறேன். வி இப்படிதான் மேம் என் வாயும் பிச்சை கேட்கவே கேட்காது. ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கும். சாரி மேம். அப்புறம் யாரையும் இங்க லவ் பண்ணலாம் இல்ல மேம். அப்படி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சு. கண்டிப்பா சொல்றேன் மேம். என்னை விட்டு போன் நினைச்சா கூட போட மாட்டேன் மேம். இங்கேயா இருக்க பிடிச்சிக்குவேன். அவங்களே நினைச்சாலும் போக முடியாது. அந்த அளவுக்கு லவ் பண்ணுவியா? லவ் பண்ண மாட்டேன் மேம். தாலி கட்டுவேன். கொம்பனே நினைச்சாலும் என்கிட்ட இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன் மேம். நீங்க ஷாக்கா பாக்குறீங்க. என்ன மேம் அப்படி பாக்குறீங்க? இல்லடா, லவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி தாலி பொண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணை பார்த்தா தெரியாதா அவ எப்படிப்பட்டவனு? அது போதுமா தாலி கட்டுறதுக்கு? அதுவும் உங்களை மாதிரி இருந்தா சத்தியமா யோசிக்கவே மாட்டேன். தாலி கட்டிடுவேன். ஐயோ மேம் சும்மா மேம். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளவுதான். மற்றபடி நீங்க மேம் உங்களை போய் சொல்லுவானா? நீயே போய் பாக்குறீங்க. உன் ஃபேஸ் அடிக்கடி மாறுது. சாஃப்டா பேசையில சிரிக்கிறான், மாதிரி பேசையில முறைக்கிற மாதிரி இருக்கு. என்ன மேம் நான் தேங்க் நினைக்கிறீங்களா? அச்சா அப்படிலாம் இல்ல மேம். நீங்க பாக்குறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. என்ன மேம் நம்பலையா? இல்ல நம்புறேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பையன் எப்படி பேசுவானோ அப்படித்தான் மேம் பேசுறேன். அதுலயும் ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது பொண்ணை விட பையனுக்கு தான் மேம் தெரியும் இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு. அதான் உங்களை மாதிரி இல்ல மேம். இப்படி அழகா இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பொண்ணு எங்க இருந்தா கண்டிப்பா லவ் பண்ணுவேன் மேம். ஐயோ நீங்க பயப்படாதீங்க மேம். உங்களை மாதிரி பொண்ணுன்னு தான் சொன்னேன், உங்களை சொல்லல. ஐயோ மேம் ஹேண்ட்பால பாருங்க. ஏன் பயப்படுற மாதிரி பாக்குறீங்க? நீங்க என்னோட மேம் பயப்படலாம் வேணாம். நீ அப்பப்ப லூசாடா. ஒரு நார்மலா பேசுற பயமுறுத்துற மாதிரியே பேசுறடா. பார்த்தா எனக்கே பயம் இருக்கு. இருக்கா மேம்? நீ வாய் ஊற பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் அடிக்கிறதுக்கு கை ஓங்குறீங்க மேம் அப்படின்னு பாக்குறான். டக்குன்னு கை எடுத்துக்கிட்டீங்க. அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் அப்படித்தான். சிரிக்கலாம் அழகா இருக்கீங்க. டிசி சுத்தி போடுங்க மேம். கண்ணு பட்டுருச்சு. கொல்லப்படா உனக்கு வந்து 2 days தான் ஆகுது. அதுக்குள்ள ஒரு மேன் கூட இல்லாம இப்படி பண்ற? ஓடி பையா. ஐயோ மேம் பெரிய பையன் பாத்தீங்களா? உங்க ஹைட்டுக்கு மேல இருக்க. அவனு சின்ன பையன் இல்ல. வளர்ந்தா மட்டும் பத்தாதில்ல, ஏஜ் இருக்குடா. அது மட்டும் இல்லை, உன்னோட ப்ரொஃபஸர்டா. புரியுதா? மேம் சொன்னீங்க ஏஜ். மேம் என் மச்சான் அடிக்கடி சொல்ல ஏஜ்ன்றது ஜஸ்ட் நம்பரா மேம். அது என்னைக்கும் வாழ்க்கைக்குள்ள வராது. வாழ்க்கை லவ் எல்லாம் லவ்வும் பிரிக்க முடியாது. புருஷன்ட்டு இருந்து பொண்டாட்டி யாருனாலையும் பிரிக்க முடியாது. எங்க ஒன்னாலும் புருஷன்ட்டு இருந்து தப்பிக்கவே முடியாது. லவ் தேடி போகுமா மேம். அதுலயும் இப்ப புதுசா சைக்கோ லவ்ன்ட்டு இருக்கா மேம். இது ரொம்ப ஆபத்தான். 6 பேச்சும் கேட்காதா மேம். நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஒன்னு சொல்லல. அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ மேம் நீங்க பயப்படாதீங்க. இங்க நடக்கல மேம். அது மட்டும் இல்ல மேம், யார் மேலாவது ஆசை வச்சிருச்சுன்னா சாவ நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குமா. டெய்லி நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அப்ப காட்டுமா. அவங்களே கன்ஃபியூஷன் ஆகி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இருக்குமா. பார்த்தீங்களா மேம்? அந்த அளவுக்கு இருக்குமாமா. என்ன இப்படி சொல்ற? இப்படிப்பட்ட லவ் கண்டிப்பா எந்த பொண்ணும் ஆசைப்பட மாட்டா. அப்படிப்பட்ட லவ் இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு மேக்கப் பண்ணணும், இல்லாட்டி அந்த பையனை விட்டுட்டு போயிடணும். அது எப்படி மேம் விட்டு போக முடியும்? அந்த பையன் அவ்வளோக்கு லவ் பண்ணியிருந்தா அதுக்காண்டி அந்த பையன் பண்றதுக்கெல்லாம் இந்த பொண்ணு பலியாக முடியுமா என்ன? இதெல்லாம் லாஜிக்கே இல்லவி. அதான் அந்த சைக்கோவாமா. இந்த மாதிரி சைக்கோ என்கிட்ட மட்டும் இருந்தா கண்டிப்பா அவனை விட்டு நான் போயிருப்பேன், இல்லாட்டி அவனை கொண்டிருப்பேன். அப்படியாம்மா? ஆமா. இப்படிப்பட்ட சைக்கோ நானா இருந்தா என்ன பண்ணிருப்ப? வீய பாக்குறீங்க. உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஐயோ மேம் சும்மா அப்படி சும்மா சொல்லி பார்த்தேன். எல்லாம் பயந்தீங்களா மேம்? பாருங்க எப்படி பயந்துருக்கீங்கன்னு. சரியான பயந்தாங்களே இருக்கீங்க. அடி வாங்க போறடா. என்னடா அப்பப்ப சாரி மேம். யாரும் தெரியல மேம். சைக்கோ பார்த்ததே இல்ல மேம். எனக்கு இது சூப்பரா இருக்கு. அப்ப உங்களை அப்படி பயமுறுத்துறது. உன்னை கொல்ல போறேன். முதல்ல உன்கிட்ட பேசவே கூடாது. நல்லா பேசுறேன். அப்பப்ப நீ பயமுறுத்தி தொலைற. இது யாரும் இல்லடா, நீ தானே அந்த சைக்கோ. ஐயோ மேம் நானா? ஆமா பெரிய சைக்கோடா நீ. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். நம்புறீங்கல்ல? நம்புறேன்டா. போதும் மேம். உங்களோட ஒன்று கேட்கவா? போதும் டைம் ஆச்சு, நான் போறேன். மேம் ப்ளீஸ். என்னவி அழகா சிரிக்கிறீங்களே,
அழகா சிரிக்கிறவங்க மனசுக்குள்ளலாம் பெரிய விஷயம் அடங்கியிருக்குமா மேம். ஆ, உங்களுக்கு எதுவும் இருக்கா மேம்? என்ன கிட்ட அது ஒன்றும் இல்லை மேம். நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அழகா சிரிக்கிறவங்க, அழகா இருக்கிறவங்க மனசுக்குள்ளலாம் இது யாருக்குமே தெரியாம உண்மையை மறைச்சு வைப்பாங்களாமா. அவங்க ரொம்ப சிரிப்பாங்களாமா. இந்த விஷயத்துல லைட்டா ஒரு துளி தெரிஞ்சா கூட மரண பயம் அவங்க கண்ணில் பார்க்கலாமா. அதான் கேட்டேன் மேம், வேற ஒண்ணும் இல்ல. என் வியோட கண்ணை தான் பாக்குறீங்க. கண்ணு நார்மலா இருக்கு. ஆனா மேம் என் கண்ணை பாக்குறீங்க. நீங்க அழகா வேற சிரிக்கிறீங்களா, அதான் அப்பப்போ ஒரு மாதிரி ஆயிடுறீங்களா மேம். அதான் மேம் கேக்குறேன். இப்பெல்லாம் கேட்காத வி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தோண ஆரம்பிக்குது. மேம் என்ன மேம் இப்படிலாம் சொல்றீங்க? ஸ்டார்டிங் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பிடிக்கல, இப்பதான் பிடிச்சிருக்கு. நானே என் வாயால நீ எடுத்துக்குவேன் போல. இனிமே இந்த வாயால் கேட்கவே மாட்டேன் மேம். ஓகே நான் கிளம்புறேன். மேல அது கோவமா மேம்? சொல்லுங்க மேம், நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. இல்ல நிஜமா இல்லடா. அப்ப என்ன பார்த்து சரிங்க. ஏஸ் மேம். சரி போ, பாய். ஸ்கூட்டி எடுத்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துல ஸ்கூட்டி ஸ்டாப் பண்றீங்க. உங்க பேக் எடுத்துட்டு ஒரு கன்வென்ஸ் ஸ்டோருக்கு தான் போறீங்க. இந்த மந்த் உங்களுக்கு நாப்கின் தீந்து போச்சு. அம்மாட்ட சரி எதுக்கு சொல்லணும், நம்மளே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் வாங்கி பில் போட்டு உங்க ஸ்கூட்டியை அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. சிக்னல் போட்டாங்க, நீங்க வெயிட் பண்றீங்க. இந்த டயத்துல உங்களுக்கு கால் வருது. நான் 20 நிமிட்ஸ் தான் இருக்கு, சரி கால் பேசக்கூடாது அப்படின்ட்டு நீங்களும் அமைதியா இருக்கீங்க. ரிங்கு வந்துட்டே இருக்கு. ஓகே யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ஜெஃப் தான் கால் பண்ணியிருக்கான். இப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களடா. சரி ஓகே, டைம் இல்லை, இன்னும் 5 நிமிட்ஸில் மூவ் ஆயிரும். உங்கள் பேக்கில் போட்டு ரெடியாக இருக்கீங்க. ஹாரன் சவுண்டு இப்படிலாம் கேட்குது. நீங்கள் நார்மலாக இப்படி ஹாரன் சவுண்ட்லாம் கேட்குதுன்னு சும்மா சைடில் பார்க்குறீங்க. கேப்பில் வி இருக்கான், அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபோன் பேசிட்டு ஒரு மாதிரி கத்துற மாதிரி அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனில் தெரியுது. யார்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கான்? எது கோவமா? ஆமா, இவன் ஃபோன் வச்சிருக்கான். இவன் ஏன் நம்ம குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணாம இருக்கான்? கேட்போம். நிழல் போட்டாங்க. நீங்களும் உங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போறீங்க. உங்க ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு காலிங் தான் அடிக்கிறீங்க. உங்க அம்மா தான் ஓப்பன் பண்றாங்க. அம்மா ஏன் இவ்வளவு லேட்னு கேக்குறாங்க. நீங்களும் கன்வென்ஸ் ஸ்டோர் போகணும் அப்படின்ட்டு சிக்னல்மா கொஞ்சம் ஒர்க் அப்படின்ட்டு நீங்களும் வீட்டுக்குள்ள போறீங்க. ஸ்டெப்ல போயிருப்பீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு உங்க அம்மா கூப்பிடுறீங்க. அவங்களும் திரும்புறாங்க. அம்மா என்னடி இன்னைக்கு நான் வெளில போறேன். என்னடி ஜெப் கூட வா. அம்மா கொஞ்சம் ஷாக்கா பாக்குறீங்க. இல்ல நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு இப்படி. அதெல்லாம் எங்க மாப்பிள்ளை சொல்லிட்டாருடி. எங்கெல்லாம் போறது என்ன பண்றது எல்லாம் எங்களுக்கு வந்துடும். ரொம்பவே சந்தோஷமா அவர் சொன்னாரு சிரிச்சுட்டே. நீ கூப்பிட்டுருக்கேன்னு உங்க அம்மா ஸ்மைல் பண்ணிட்டு பாக்குறீங்க. போடா. நீங்களும் ஸ்டெப்ல ஏறி உங்க ரூம்ல தான் உங்க பேக் இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா பெட்ல உட்காந்துருக்கீங்க. உங்க பாஸ்ட் எவ்வளவுதான் மறக்கணும்னு நினைச்சாலும் உங்களை விட்டு அது போகவே போகாது. ஆனா நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணி மறந்துட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோம், உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு லவ் கூட சொன்னார். ஆனால் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்காண்டி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப் ரொம்பவே நல்ல பர்சன், கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு தான் நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. நான் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன், அதெல்லாம் பாஸ்ட்டு, அதை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லை, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாரு. இதை விட குட் பர்சன் யாராக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஒரு பெரிய ப்ரீத்தாக எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வாரீங்க. கபோர்டை ஓப்பன் பண்ணி உங்கள் சாரியெல்லாம் பார்க்குறீங்க. என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஒயிட் கலர் இருக்குது, அது நீங்கள் இந்த வரைக்கும் போட்டதே இல்லை, இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து பெட்டில் வச்சுட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கால் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பீங்க. ஜெஃபருக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவர் உங்கள் கால் எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் கால் பண்ண ஒரு ரிங்லேயே அவர் அட்டன் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா கொஞ்சம் 2 ரிங்காவது போன்னு பார்த்தா உடனே அட்டன் பண்ணணும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஒயின் ஜெஃப் சொல்லுங்க. காலேஜ் முடிஞ்சிச்சா? நான் கூட்டிகிட்டு வரேன், உங்களை வரட்டுமா? இல்லை ஜெஃப், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் என்ன வீட்டில் வந்து ஓகே ஒயின் இந்த வந்துட்டேன். இல்லை நான் இப்போ தான் வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக. இல்லை ஒயின் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 2 காலை கட் பண்ணிட்டான். உங்களுக்கு என்னடா இந்த அளவுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா அப்படின்னு தான் உங்களுக்கு மைண்ட் செட்டு. நீங்களும் ஃபோனை வச்சுட்டு அந்த சாரி எடுத்து வேர் பண்ணுறீங்க. நீங்கள் சிம்பிளாக அப்படி தான் கிளம்பிருக்கீங்க. ஒரு ஸ்டோன் போட்டு வச்சுட்டு கண்ணில் மட்டும் எப்பயும் போல மாதிரி மை வச்சுட்டு கீழே தான் உங்கள் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, ரொம்பவே அழகாக இருக்கீங்க, ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கீங்க. என்னம்மா அப்படி பார்க்குற? என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ தான் உன் ஃபேஸில் ஒரு சிரிப்பே பார்க்குற மாதிரி இருக்கு.
ஐயோ! ஒன்றும் இல்லம்மா. எதுக்கு இப்போ கண்ணு கலங்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மா கண்ணை தொடச்சி விட்றீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு காஃபி போட்டு வரோம்ன்றாங்க. நீங்களும் சிரிச்சுட்டு அமைதியாக ஷோபாவில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா என்ன ஜெஃப் வரல அப்படின்ட்டு உங்கள் அம்மா காஃபி கப்பு கொண்டு வராங்க. காலிங் பில் சவுண்டு கேட்குது. உங்கள் அம்மா தான் இருடா நான் போகிறேன், ஜெஃபர் தான் வந்திருப்பார் அப்படின்ட்டு உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெஃபர் தான் நிற்கிறான். உங்கள் அம்மாவும் வாப்பா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா இருப்பா உனக்கு காஃபி போட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி எனக்கு வேணாம், நீங்கள் தான் இல்லை நீங்கள் கொண்டு வாங்கம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவும் போகிறாங்க. நீங்கள் உட்காருங்க, எதுக்கு எந்திரிக்கிறீங்க? உங்கள் அம்மாவும் கொடுக்குறாங்க. ஜெஃபர் தான் சொல்கிறான், நாளைக்கு அம்மா சொன்னாங்க கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி உங்கள் அம்மாட்ட சொல்லியாச்சு. ஆண்டி சொல்லிட்டேன் ஆண்டி. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்களாம் ஹெட்டாக ஆட்டுறீங்க. உங்கள் அம்மா தான் லீவு சொல்லிட்டு வந்தியாடி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மறந்துட்டீங்க, இல்லைன்னு தலையாட்டுறீங்க. இப்போவே கால் பண்ணு, இல்லாட்டி நாளைக்கு வந்துட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டுருப்ப, அப்போல்லாம் கிளம்பி போகக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நான் சொல்கிறேன், நீ இப்போயே கால் பண்ண சொன்னோன்னே நீங்களும் கால் பண்ணி உங்கள் ஹெச்ஓடிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. உங்கள் அம்மா பார்க்குறீங்க, அவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. காஃபிலாம் குடிச்சிட்டு ஜெஃபர் தான் எந்திரிக்கிறான். போயிட்டு வரேன் ஆண்டி, நான் கூட்டி வந்துடுவேன். சரிப்பா. ஜெஃபர் அங்கிள்கிட்டே சொல்லிட்டோம் அப்படின்றான். இங்கே ஜெஃபரை பார்க்குறீங்க, அப்பாட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு 2 பேரும் தான் வெளில போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆட்டோரை அவனே ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் வெளில கூப்பிடுவீங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரியுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நேற்றை விட இன்னைக்கு உங்களை பார்த்தாவே தெரியுது. நீங்களும் லைட்டாக ஒரு ஸ்மைலோட அவனை பார்க்குறீங்க. என்ன ஒயின் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமும் தெளிவுமா இருந்தது. இப்போ வரையில கூட அந்த வீன்றவன் உங்களை குழப்பி விட்டு தான் சிரிக்க வச்சிருப்பான். இவன் இப்படி பண்ணுறனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். கொஞ்சம் குறும்பு பையனாக இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் வரையிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் கூட சொல்லியிருப்பாங்கடா மேம், அந்த டேன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. என்ன அமைதியாக இருக்கீங்க, ஏதோ சொல்லணும். பீச் போகலாமா? அங்கதான் அப்படின்ட்டு அவனும் அமைதியா பீச்சில் தான் ஸ்டாப் பண்ணுறான். இன்னும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. அப்புறம் உங்கள் கூட வரான், உங்கள் கிட்ட தான் வரான். உங்கள் கையை பிடிக்கணும் அப்படி தோணுது. கையை கிட்ட கொண்டு வரான். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்ட்டு உங்கள் கிட்டவே நடந்து போயிட்டுருக்கான். பட் உங்கள் கையை பிடிச்சி போகணும்ட்டு ஆசையாக இருக்கு. ஓயன் நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் தப்பாக நினைக்கலாட்டி உங்கள் கையை பிடிச்சிக்கலாமா? நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அமைதியாக இருக்கீங்க. அது இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம் இல்லை அப்படின்ட்டு உங்கள் கையை கொடுக்குறீங்க. ஜெஃப ஒரு ஹாப்பியோட உங்கள் கையை பிடிக்கிற. நீங்கள் இந்த சவுண்டு கேட்டு டக்குன்னு கை எடுத்துட்டீங்க பயத்தில். ஓடலை பலூன், அது சைடில் பார்த்தா பலூன் உடைக்கிற சவுண்டு. நான் சின்ன பலூன் எதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க பாருங்க, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வேர்த்துருச்சு அப்படின்னு அவன் கட்சிப் கொடுக்குறான். இல்லை அப்படின்ட்டு உங்கள் சாரி இருக்குல்லடா அதில் துடைக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கைக்கிட்ட வந்தாலும் கொஞ்சம் உங்கள் கை எடுத்து உங்கள் சாரியை பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜெஃபருக்கும் ஓகே புரியுது. அவனும் அமைதியாக வரான். ஒரு யாருமே இல்லாத பிளேஸ், நல்லா அலை சவுண்டு மட்டும். அந்த இடத்துல பார்த்து எங்கே உட்காரலாமா? ஓகே நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. அவன் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை உங்களை கூப்பிட்றான். நீங்களும் பார்க்குறீங்க. நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அழகாக இருக்கீங்க இந்த சாரியில். தேங்க்ஸ். சொல்லுங்க ஏதோ ஹாப்பியாக இருந்தோம்னு சொன்னீங்க, அப்படி என்ன விஷயம்? அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நிம்மதியாக இருக்கு. ஏன்னா அமைதியாக இருக்கீங்க. இல்லை அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதில் என்ன இதில் என்ன சொல்கிறதில்ல, சும்மா சொல்லுங்கள். இவ்வளோக்கு ஹாப்பியாக இருந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அதுவும் என்னை இங்கெல்லாம் கூப்பிட்ருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ்க்கான ஆன்சர் நானும் தெரிஞ்சுக்கணும்ல. இல்லை அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. சொல்லுங்கள். இல்லை ஜெப், நான் இந்த 2 டேஸாக ரொம்ப டிஸ்டர்பா. எனக்கு காலேஜில் ஏன்னா இங்கேருந்து போயிடலாமா அப்படிலாம் தோணுச்சு. என்ன சொல்கிறீங்க? இல்லை எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை சுத்தமாக பிடிக்காது. அவனை பார்க்கையில போல எனக்கு கோவமாக வரும். அவனை பார்த்து நீங்கள் பயந்தீங்க, ஆனால் இது சொல்ல வேணாம் அப்படின்ட்டு மாற்றி சொல்கிறீங்க. என்ன அந்தளவுக்கு அவன் கெட்ட பையனா? இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் தெரியுது அவன் ரொம்ப நல்ல பையன்.
போக போக நான் இது தெரியாம அவனை திட்டி ரொம்பவே ஹேட்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா பார்க்கையில எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா போக போக தான் அவங்கள பத்தி தெரியும், நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. ஆமா ஜெப், எனக்கும் இப்பதான் தெரியுது அவன் ரொம்ப நல்ல பையன்னு. அவன் போக போக ரொம்ப நல்ல பையனா இருக்கான். நான் தான் அவனை தப்பா புரிஞ்சு திட்டி ஏதேதோ நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல பையன், காமெடி கூட பண்றான். நான் அப்பப்ப பயமும் முறுத்துறான். இதெல்லாம் பார்க்கல இவன் இப்படித்தானா அப்படின்னு தோணுது. என்ன அவனை சொல்லலாம் ரேட் ஆகுறீங்க. ஆமா ஜெப், ஒரு நேரம் நான் அவ்வளோ சிரிக்க வைக்கிறான். ஆனா அடுத்த செகண்ட் பயமும் ஒருத்தரான். அவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவனோட ஃபேஸ் அவன் என்ன சொன்னீங்க, என்னமோ சொன்னீங்க. அவனோட ஃபேஸ் யாரு மாதிரி இருக்குவேன். ஒன்றும் ஜெப், அவனோட ஃபேஸ் குழந்தை மாதிரி இருக்கு. அதான் நான் தான் எதுவுமே தெரியாம அவன் ரொம்ப கெட்ட பையன், அவன் கண்டாவே எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவன் ரொம்ப நல்ல பையன். இப்போ ஓகேவா அவன்? இப்போ ஓகே. உங்க ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் சவுண்டு தான். என்ன இல்லை, குரூப்ல ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன காலேஜா? ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு இருங்க அப்படின்ட்டு அதை சைனில் போட்டுருங்க. இப்போ ஓகேவா வயன்? இதுக்கு தான் டென்ஷனாக இருந்தீங்களா நேற்று? ஆமாம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாமா அப்படி இருப்பீங்க? இல்லை சார், ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டாக ஒரு குழந்தைங்க மாதிரி பார்ப்பேன். ஆனால் நான் போய் இப்படி தப்பாக நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இல்லை, இப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ பார்க்குறீங்க? இல்லை வயன், யாருன்னு தெரில, பட் நான் பார்த்ததில்ல. ஆனால் அவன்ட்டு என்னை கூப்பிட்ருக்கீங்கள, எனக்கு ஹாப்பியாக இருக்கு வயன். அவனோட நேம் தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அது. விஜா. வியா, பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு கூட சொன்னான் வீணா விளையாட்டு பையனா. ஓ, வீணா விளையாட்டு பையனா? அதான் வயன் உங்கள்கிட்ட பூந்து விளையாண்டுருக்கான். சே, இது கூட அவன் சொன்னான். நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் விளையாட்டு பையனாக தான் இருப்பான் போல. ஜெபரும் சொல்கிறான் அப்படியே உங்களுக்குள்ள கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறான். கொஞ்சம் நல்லா பேசிட்டு ஒரு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கும் மாறிங்க ட்ராப் பண்ணுறா. வீட்டுக்குள்ளே வந்தா உங்கள் அப்பா வந்துட்டாங்க. உங்கள் அப்பாட்டி பேசிட்டு ஓகே அங்கிள், நாளைக்கு 10 o'clockலாம். சரிப்பா. உங்கள் அம்மா உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க அவள் லீவு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் உங்களை பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறான். நீங்களும் ஹெட்டை ஆட்டுறீங்க. உங்கள் அப்பா தான் வெளில போய் அவங்கள போகிற வரைக்கும் பார்த்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு வராரு. சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் 3 பேருமே சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் கையில் இருக்க திங்ஸ், அதாவது உங்கள் பேக்கு ஃபோன் இருக்குல்லடா, அதை வச்சுட்டு உங்கள் ஃபோனை மட்டும் உங்கள் பெட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக அந்த பெட்டில் படுக்கிறீங்க. ஒரு மாதிரி எந்த மைண்டில் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. டேவி அப்படின்ற எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நிம்மதியாக அந்த பெட்டில் படுத்துக்கிறீங்க. இந்த கிம் தேங் இல்லை, இவன் வி. ஆனால் நம்ம இப்போ பயப்படுறதுனால அவன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இது தெரியாது அவனுக்கு. உங்களுக்குள்ள தயாங் எப்படி வந்தான், அவனுக்கும் உங்களுக்கு என்ன வந்தது எதுவுமே வீக்கு தெரியாது. விளையாட்டு பையனா இருக்கான் அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி ஸ்மைலோட அன்னைக்கு நைட்டு தூங்குறீங்க நிம்மதியா, எந்த பயமும் இல்லாம. நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்க அம்மா தான் காஃபி கொண்டு வராங்க. நீங்க டோர்ல லாக்லாம் பண்ண மாட்டீங்க. கொண்டு வந்து உங்களை தான் வேக்கப் பண்றாங்க. இல்லை ஒரு ஸ்மைலோட. இன்னைக்கு லேட்டா, ஏன்னா அன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்களடா, அதனால இன்னைக்கு லேட்டா தான் எந்திரிக்கிறீங்க. உங்க அம்மாவும் காஃபி கப் கொடுக்குறாங்க ஒரு 8:30 அப்படி போல. நீங்களும் உங்க அம்மா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு காஃபி கப்பை வாங்குறீங்க. உங்க அம்மா ஃப்ரெஷ் பண்ணிட்டு குளிக்க சொல்றாங்க. ஒரு மாதிரி நாட்டியா சிரிக்கிறீங்க. முடியாதுமா அப்படின்ட்டு 8:30 ஆகுது. இன்னைக்கு உன்னை லேட்டா நான் வேக்கப் பண்ணியிருக்கேன்டி. ஓ சீக்கிரம் கிளம்பு. மார்னிங்கே எனக்கு கால் பண்ணிட்டாங்க. உனக்கு கால் பண்ணாங்களா, நீ எடுக்கவே இல்லையா? இல்லம்மா எனக்கு கால் பண்ணல. நீ பாரு நல்லா, உங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் சரி அம்மா போயிட்டாங்களே அப்படின்ட்டு காஃபியை குடிச்சிட்டு உங்க ஃபோன் பெட்டுக்கிட்ட தானடா இருக்கு, எடுத்து பாக்குறீங்க. ஸோ நேற்று நீங்கள் சைனலில் போட்டதுன்னு நீங்கள் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு கால் டெக்ஸ்ட் நிறையா வந்திருக்கு. நேற்று போட்டது உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்கறதுனால முடிச்சுக்கிட்டே அந்த லாக் எடுக்கிறீங்க. ஜப் கால் பண்ணியிருக்கான் ஒரு 5 நிமிட்ஸ்க்கு முன்னாடி 2 டைம் கால் பண்ணியிருக்கான். டெக்ஸ்ட் வேற குரூப்பில் அவ்வளோ வந்துருக்கு. இதுக்கு சும்மாவே இருக்காதுங்களா? எவ்வளோ டெக்ஸ்ட் என்ன பண்ணி வச்சிருக்குதுங்க. அந்த டெக்ஸ்ட்டை பூரா பார்க்கல ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஜெஃப்க்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் பண்ணுறீங்க. அவனும் அட்டன் பண்ணிடுறான். அப்படி பேசிட்டு கிளம்பிடும். சாரி நேற்று போட்டது சைனலில் என்ன எடுக்கலை அப்படின்ட்டு நீங்களே சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்குள்ளே போகிறீங்க. பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி இப்படின்னு வருது.
நீங்களும் ஸ்க்ரோல் பண்றீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. இந்த போனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது வீயா? என்னால நம்ப முடியல. இவன் சின்ன பையன். வீயை தான் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நேற்று அவள் ரன்னிங் அப்படி ஓடி இருப்பான்லடா, அப்போ அவன் ஷர்ட்லாம் ரொம்ப சொட்டானனால ஷர்ட்டை கழட்டிருப்பான். ஒரு பிளாக் கலர் பனியன் மாதிரி போட்டிருப்பான். கையை ஃபுல்லாக டேட்டூஸ் போட்டிருக்கான். அதுவும் நெக் வரைக்கும் போயிருக்கு. பட் ஷர்ட் அதாவது பனியன் போட்டிருக்கனால அது ஒரு மாதிரி தெரியல. தேவி நல்லா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் யாராவது சொல்லுவாங்களாடா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல இந்த பொறிக்கை நினச்சேன். ஆனால் அந்த பொறிக்கை இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான். அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சொல்லவே முடியாது அப்படின்னு நினச்சான். ஆனால் நீ ஆன்சே இல்லவி. ஆனால் இப்போ இப்படி பார்த்தா யாரும் நம்பவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னு. நீடா கை உனக்கு வலிக்கலையான்னு எப்படி போட்டிருக்கா? ஒரு இடம் கூட கேப் இல்லாம ஸ்க்ரோல் பண்றீங்க. அவனுக்கு இந்த ஷூட்டாக இருக்கும், கொஞ்சம் குனிஞ்சு அவன் ஃபேஸ் தொடச்சிருப்பான். அப்போ அவன் ஹிப்பு அதாவது சைடில் அவன் பேக் அதாவது முதுகுலேயும் போட்டிருக்க மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் ஃபுல்லாலாம் தெரியல, கொஞ்சம் லைட்டாக தெரியுது. முதுகெல்லாம் போட்டிருக்கானா? அதுக்கு நிறைய கமாண்டு ஹட்டாக இருக்கும். எவ்வளோ ஹன்சமாக இருக்கும், கை ஃபுல்லாக டாட்டூ அழகாக இருக்கும். அவனோட ஹம்ஸை பாரு, சிக்ஸ் பேக்லாம் இருக்குமோ. எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த ஹிப் தெரிஞ்சிருக்கும். இவன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா? இல்லை செம்ம ஹாட்டாக இருக்கான்ப்பா. இவன் எப்படி இருந்தாலும் எனக்கு தான் அப்படின்ட்டு குரூப்ல நிறைய பேர் சேட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க அப்படி அப்படின்ட்டு அந்தந்த ஆங்கிள் எடுத்து அதுக்கு கமெண்ட் பூரா அப்படியே தாறுமாற போகுது. அவனோட ஹேர்ல அந்த சொட்டுக்கு ஃபேஸ்க்கு செம்ம ஹேட்டா அப்படி இப்படின்ட்டு. ஐயோ இந்த குரூப்ல இன்னைக்கு பூரா வீ தான் ஃபேமஸா பொடிய எப்படி பண்ணியிருக்கான். நீங்களும் அதை சிரிச்சுட்டு பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு டைம் ஆச்சுலடா போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து சாரி தான் வேர் பண்ணுறீங்க, சிம்பிளாக கிளம்புறீங்க. கிளம்பிட்டு கீழே தான் போகிறீங்க. கீழே உங்கள் அம்மா தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே உங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் வீட்டில் தானே இருக்கீங்க, அதனால கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போகணும், அதனால கொஞ்சமாக சமைச்சா போதும் அப்படின்ட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா இன்னைக்கு ஹாலில் உட்காந்து நியூஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கூட ஜாயின் பண்ணிட்டீங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்டா. உங்கள் அம்மா கிச்சனில் நீங்கள் வர சவுண்டு கிடைச்சலடா காஃபி கப் என்னடி மேலேஸ்ட் வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஆமாம்மா அப்படின்றீங்க. ஏன் இப்படி பண்ணுற? சரி குக் பண்ணிட்டேன் வந்து டைனிங் டேபிள் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறேன், சீக்கிரம் சாப்பிட்டு போகணும். நம்ம ரிலேட்டிவ்லாம் வர சொல்லியிருக்கேன். என்னம்மா ரிலேட்டிவ்மா? ஆமாடி. ஏன் ஜெப் சொல்லலையா என்ன? ஆ ஆ சொன்னாங்க. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அதை தான் கேட்டுச்சு. அகைன் கேட்கலையும் நீங்கள் ஒழுங்காக கூட கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா விஏ தான் பார்த்துருப்பீங்க. பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் தெரியும் தவிர என்னன்னு நீங்கள் எதுவுமே கவனிக்கல. ஜப் சொல்லிகிட்டே இருந்திருப்பான், 2 டைம்ஸ் கூட சொல்லியிருந்திருப்பான். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமான் இருப்பீங்க. ஏன்னா வி கிரவுண்டில் ஓடிட்டு இருந்திருப்பான், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால ஜெஃப்ரி சொன்னது உங்களுக்கு கேட்கல. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. நீங்களும் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு தான் போகிறீங்க. எங்கிட்ட உங்கள் அப்பாவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அவங்களும் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜெஃபோட அப்பா தான் கால் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பா பேசிட்டு கிச்சன் தான் வராங்க. என்னங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அவங்க கிளம்பிட்டாங்களாண்டின்னு சொன்னோன்னே ஷூ சரி நம்மளும் வந்துட்டுருக்கோம் சொல்லுங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொன்னோன்னே உங்கள் அப்பாவும் சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மா நீயும் அப்பாவும் சாப்பிடுங்கடா, நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிச்சனுக்கு போயிடறாங்க. ஐயோ வீட்டுக்கு போகிறாங்க. ஐயோ ஏய் ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் தான் ஃபோட்டோ எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா வந்துடுறாங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? உங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோட்டோ எடுத்து வைக்க போகலாம் போகிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா வேணான்றாங்க. அம்மா பர்ச்சேஸ் தானே, இனி எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அது வாங்கணும் இது வாங்கணும் எவ்வளோ வேலை இருக்குது, நீ பர்ச்சேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவங்களும் சாப்பிட்டு வெளில தான் போகிறீங்க. அம்மா ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன கேட்குறேன்னு தெரில. என்னம்மா பர்ச்சேஸ் பண்ண போனால் ஏதாவது நினச்சிக்குவாங்களா? அப்போ என்னடி பண்ணிட்டு இருந்தேன் கேட்காம என்னடி பண்ண ஏதாவது அம்மா சொல்லுவாங்க அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக போயிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா தான் கால் பண்ணுறாங்க. கார்லேயே கனெக்ட் ஆகி லொக்கேஷன் தான் ஜெப் சொல்கிறான். எல்லாத்துக்குமே கேட்குது. உங்க அப்பாவும் ஓகே அப்படின்ட்டு சொன்ன இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஷாப்பிங் மால் தான். கார் விட்டு எல்லாம் இறங்குறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஜெஃப்ரோட ஃபேமிலி அப்புறம் அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் இருக்காங்க. உங்க அப்பா பார்த்தா எங்க கால் பண்ணுங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் தெரியாம எங்கேயாவது நிக்க போறாங்க அப்படின்ட்டு உங்க அம்மா சொன்னோன்னே நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா நம்ம இங்க இருக்கோம் எப்படிமா சொன்னீங்க? ஏண்டி அதெல்லாம் சொல்லாம இருப்போமா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன்டி எப்ப கூட்டாலும் வந்துடணும்னு. அதான் மார்னிங் ட்ரெயின்லயே அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துருங்க அப்படின்னு. காலையிலே போன் அடிச்சாச்சு, இப்ப எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. எங்க போன் அடிச்சீங்களா என்ன? அடிச்சுட்டு தாண்டி இருக்கேன். உங்க அப்பா கொஞ்சம் தள்ளி போய் கால் பேசிட்டு இருக்காங்க. அங்கதான்
உங்க அம்மாட்ட சொன்னோன்னே, லொகேஷன் ஷேர் பண்ணிட்டேன் வந்துருவாங்க. கொஞ்சம் இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் உள்ள நிப்போம் அப்படின்ட்டு, உங்க அப்பா தான் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. உங்க ஃபேமிலியும் ஜெஃபர் ஃபேமிலியும் பார்த்துட்டாங்க. ஹாய் ஆன்ட்டி, ஹாய் அங்கிள். அப்புறம் ஜெஃபரோட ஃபேமிலி எல்லாம் உங்கள பார்க்குறாங்க. ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்ல பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப நாளாச்சு அதனால தெரியல. எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்றீங்க. ஹாய் அப்படின்ட்டு. ஜெஃபர பார்க்குறீங்க. அவன் உங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் நார்மலா ஹாய் ஜெஃப் அப்படின்ட்டு உள்ள போய் நிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துல உங்க அப்பாவுக்கு கால் வருது. உங்க அப்பா போய் கூட்டிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க வெளியில. இப்போ கூட்டிட்டு வராங்க. உங்கள பார்த்தோன்னே, "எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்ட்டு கொஞ்சம் பேசுறாங்க. கொஞ்சம் அவங்க ஃபேஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. ஆ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இது நடந்ததுலேருந்து உங்கள பார்க்க வந்திருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் போயிருக்கும்லடா! அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். உங்க ரொம்ப ரிலேட்டிவானவங்க. உங்கள பார்க்கையில அந்த நடந்தது தான் உங்களுக்கு கொஞ்சம் வருது. கண்ணெல்லாம் ஒரு மாரி இருக்கு. கலங்குற மாரி. ஒண்ணும் இல்லடா அப்டின்ட்டு. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு, வாங்க போலாம் அப்டின்ட்டு ஜெஃப்ரோட ஃபேமிலி கூப்பிடுறாங்க. நீங்களும் உள்ள தான் போறீங்க. லிஃப்ட்ல ஒரு 3 ஃப்ளோர்ல. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. பார்க்குறீங்க. பர்ச்சேஸ் அதாவது ட்ரெஸ் கலெக்ஷன் இடம். "ஒயன் வாடா" அப்படின்ட்டு ஜெஃப்ரோட அம்மா தான் உங்க கைய புடிக்கிறாங்க. ஆன்ட்டி உங்கள கூட்டிட்டு போய் வெட்டிங் சாரி இருக்குல்லடா, அந்த கலெக்ஷன்ட்ட நிக்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. சாரி சேல்ஸ் பண்ணுவாங்களாடா அவங்கட்ட. நல்ல வெட்டிங் சாரியா எடுத்து போடுங்க அப்படி சொன்னோனே, நீங்க கொஞ்சம் அந்த வெட்டிங் சாரி சொன்னோனே அப்பயே கொஞ்சம் ஒரு மாரி ஆயிட்டீங்க. உங்க அம்மா திரும்பி பார்க்குறீங்க. அவங்களும் லைட்டா ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஐஸ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. அதான் புரியுது உங்களுக்கு வெட்டிங் சாரி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஜெஃபர் உங்கள பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஆமால்ல, நம்ம தான் சொன்னோம். நெக்ஸ்ட் மந்த் வச்சுக்கலான்ட்டு. டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆனா என்னால தான் அந்த இன்ஸ்டன்ட் மறக்கவே முடியல. எனக்குள்ள நானே நீ மூவ் ஆன் ஆயிட்டடி, மூவ் ஆன் ஆயிட்டடி சொன்னாலும் என்னால அதை மறக்க முடியல. என் ஃபேஸ்ல எவ்வளோ ஸ்மைல் இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஆழமான பதிஞ்சு அந்த இன்ஸ்டன்ட் என்னால எப்படி மறக்க முடியும்? அந்த தயா என்னை எந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி வாழ்க்கையில மறக்க முடியாத நிலைமையை கொண்டுட்டு வந்துட்டான். என்கிட்ட தான் தப்பிச்சு ஓடினாலும் அவளுக்கு தெரியாம நான் இங்க இருந்தாலும் அவள் கொடுத்த வலி, அவள் கொடுத்த அசிங்கம் கண்ணு முன்னாடி எல்லாம் இருக்கு. ஆனா நான் தான் முகத்திரைய முகமூடி போட்டு மறைச்சிருக்கேன். என் ஃபேமிலி என்னட்டு இன்னும் சிரிச்சு நடிச்சிட்டு இருக்கேன். இந்த சரி என் மருமகள் நல்லா இருக்கும். உங்களுக்கு வச்சு பாக்குறாங்க. நீங்க ஹெட்ட டவுன் பண்ணிருக்கீங்க. நிமிர்ந்து பாருடா. உங்க கண்ணு கலங்குது. அப்படின்ட்டு ஒரு மாதிரி நார்மலா வச்சு நிமிர்றீங்க. என்னடா? அது ஒண்ணும் இல்ல. கண்ணு கலங்குன மாதிரி இருக்கு. அழுகுறியா? இல்ல இல்ல. லைட்டா தூசி பட்டுருச்சு அதான். ஜெஃபர் அவனோட கட்சி படுத்து ஒயன் பாக்குறீங்க. அவன் நீட்டுறான். இதுங்க இல்ல உங்க சாரி எடுத்து லைட்டா வச்சுக்கிறீங்க. இது பிடிச்சிருக்காடா உனக்கு? நீங்களும் பாக்குறீங்க. ஜெஃபர் தான் அம்மா இது நல்லா உங்க அம்மா உங்களுக்கு வச்சு பாக்குறாங்க. ஏன் அந்த சாரி கலெக்ஷன்லாம் ஆயிட்டு இருக்கு. ஜெஃபர் எதுவுமே இது வேணாம் அது வேணான்றா. அமைதியா இருக்கீங்க. உங்ககிட்ட கேக்குறாங்க. இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கீங்க. ஜெஃபர் அம்மாவுக்கு கோவமே வந்துருச்சு. பேசாம நீ வாடா உன் பொண்டாட்டிக்கு நீயே ஜெஃபரோட அம்மாவை நீங்க பாக்குறீங்க. நான் ஜெஃப் ஒய்ஃப்னு தான் சொல்லுவான் தவிர பொண்டாட்டின்னு சொல்லவே மாட்டேன். இந்த பொண்டாட்டின்றது தேங்க்ஸ் சொன்னது இவ்வளவுதான் மறந்தாலும் இந்த கொஞ்சம் அதாவது டேஸா ஒரு 3 டேஸா அடிக்கடி தயாங் ஏதாவது ஒரு இதுல நிலை வந்துட்டே இருக்கான். காலேஜ்ல சொல்லவே வேணாம். அவன மாதிரி ஒருத்தர் இருக்கான். நேத்து நைட்டு தான் அது கொஞ்சம் கிளியராகவே ஆச்சு. உங்களுக்கு எவ்வளவுதான் கிளியர் ஆனாலும் ஏதாவது ஒரு குட்டி வேர்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு கூட அந்த தயாங்க ஞாபகப்படுத்துற மாதிரி அவனை அகெயின் அந்த வர்ற மாதிரி அப்படி தோணுது. நைட் ஆனா தூங்க கூட முடியாது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீங்க தூங்கவே ஆரம்பிப்பீங்க. ரூம் அந்த பெட்டு அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அன்னைக்கு நடந்தது தான் ஞாபகம் வரும். உங்களுக்கு பிடிச்சதே காலேஜ் தான். அதில் தான் உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. மறக்கிறதுக்காண்டி படிக்க ஆரம்பிச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் ஆனீங்க. பட் ஆனா சுத்தமா மூவ் ஆன் ஆகவே இல்லை. ஜெஃபர் தான் அங்கங்க பார்க்குறான். ஒரு டார்க் ரெட் பார்க்குறான். பார்க்கவே ரொம்ப கிராண்டா அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு டார்க் ரெட்னா ரொம்ப திக்கா இருக்கு. கொஞ்சம் அதில் லைட்டா ஏதோ ரொம்ப பிரைட்டா இல்லாத மாதிரி அது ஒரு டார்க் கலர்ல இருக்கு. பார்க்கவே ரொம்ப கிராண்டா அழகா இருக்கு. அந்த பட்டு சாரிய வச்சு பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு. உங்களுடைய ஸ்கின் கலருக்கும் உங்களுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு அந்த சாரி பர்ஃபெக்டாக போனது. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஜெஃபரோட அம்மாவுக்குலாம் ஷாக்காக இருக்கு. ஜெஃபரை பார்த்தா டேய் எல்லாம் அழகா இருக்குடா
உன் பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்க. பார்க்கையில எங்கனால கூட இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்க்க முடியாதுடா. ஆ என் ஒய்ஃப்மா அவ எவ்வளோ அழகா இருக்கா. அவளுக்கு ஏத்த மாதிரி அழகான saree பார்க்க வேணாமா அப்படின்றான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அமைதியா ஹெட்டை டவுன் பண்ணி தான் இருக்கீங்க. இதை பேக் பண்ணுங்க. ஆ, ஒயன் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. ஒயன் ஆ ஆ, ஆ, பிடிச்சிருக்கு. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குல்ல ஒயன்? எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம்ல. உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, எல்லாத்துக்கும் பிடிச்சா எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாரு ஒயன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன். இல்லை ஜப், எல்லாத்துக்கும் பிடிச்சதா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்குன்னு தனியெல்லாம் பிடிக்க வேணாம். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் ஏன்டா ஓயாம அவளை கேட்டுட்டே இருக்க? அதான் சொல்லிட்டால, உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சா எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன வேணும் என் மருமகளுக்கு? புருஷனுக்கு பிடிச்சா சொல்லாம சொல்றா எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. நீங்க ஜெஃப்ரோட அம்மா பாக்குறீங்க. அவனுக்கு இப்படி அவங்க அம்மா சொன்னோட கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. பேக் பண்ணுங்கம்மா. சரிடா உனக்கு நான் எப்படா நீ என் மருமகளுக்கு பார்த்த மாதிரி என் மருமக உனக்கு பார்க்க வேணாமா? இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது. இனிமே கலெக்ஷன்லாம் நீயும் பார்க்கணுமா? உனக்கு எப்படியும் அவ செலக்ட் பண்றா, அது மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சு அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றதுனால ஜெஃபர் உங்களை தான் பாக்குறான். நீங்க ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அம்மா சும்மா இருக்குமா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். அம்மா நான் எனக்கு பார்த்துட்டு இருக்கேன். மற்றவங்களுக்குலாம் எல்லாம் உங்களுக்கு ஆன்டி ரிலேட்டிவ்க்குலாம் எடுங்க, பேக் பண்ணுங்க, நான் அக்கௌண்ட் பில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அவங்க அப்பா எல்லாம் கூட்டிட்டு ஜெஃபர் அவங்க ஜென்ட்ஸ்க்கு தனியா அங்க எடுக்க போயிட்டாங்க. நீங்க கேர்ள்ஸ்க்கு இங்கிட்டு போயிட்டீங்க. நீங்க ஒரு தனியா அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்க அம்மாட்ட கொஞ்சம் ஹெட் ஏக்கா இருக்கு அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. வந்துட்டு அவங்க saree கலெக்ட் பண்ண போயிட்டாங்க. ஜெஃபர் அவனுக்கு எடுத்துட்டு லாஸ்ட் அந்த சைடு அங்கிருந்து பாக்குறான். நீங்க கொஞ்சம் தனியா அப்படி உட்காந்துருக்கீங்க. அப்பா உங்களுக்கு பாருங்க அப்படின்ட்டு அவன் கையில உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்க அமைதியா ஹெட் டவுன் பண்ணிருக்கீங்க. ஒயன் என்னாச்சு? ஏன் நீங்க எதுவும் ஒரு மாதிரி தனியா இருக்கீங்க? இல்லச்சு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்காதான். காஃபி ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா கேக்குறான். இல்ல இல்ல, இது நார்மல், கொஞ்சம் ஏசி ஒத்துக்கல தான் அப்படின்ட்டு சொல்றீங்க. எங்கன்னு பார்க்கணும், நம்ம கொஞ்சம் வெளில போலாமா? இல்ல இல்ல பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஓகே. இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வேஸ்ட் டிஷர்ட் தான். நீங்கள் ஒழுங்கா கூட பார்க்கல. ஆ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்க பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் வராங்க. நீங்க அங்க 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க. என்னடா ஜெஃப், என் மருமக என்ன சொல்றா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஹெட்டேக்கா இருக்கா. ஆமாடா எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. வாங்க எல்லாம் கஃபேக்கு போலாம் அப்படின்ட்டு பில்லாம் பே பண்ணிட்டு செகண்ட் ஃப்ளோர் தான் கஃபே இருக்கு. அங்க எல்லாம் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜெஃப் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். உங்க அம்மா தான் ஜெஃப் அவளுக்கு ஹெட்டேக்கா இருக்கு, நீ ஐஸ்கிரீம் இல்ல ஆண்டி, ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்க அம்மா பார்த்துட்டு ஜெஃபை பார்க்குறீங்க. ஜெஃபரோட அம்மா அவங்க இருக்கிற ரிலேட்லாம் கொஞ்சம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னடா உன் ஒய்ஃபுக்கு மட்டும் தானே, எங்களுக்குலாம் இல்லை அப்படின்னு அவன் சிரிக்கிறான். உங்களுக்கு வேணுமானோட இல்லை இல்லை எங்களுக்கு வேணாம். இன்னும் இல்லை எனக்கு வேணாம். சும்மா சாப்பிடுங்க. உங்களுக்கு கோல்டு காய்ச்சல் வந்தாவே நீங்கள் சாப்பிடுவீங்களா? எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. ஜெஃபர் தான் கேட்டிருப்பான் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பான். நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க. ஜெஃப் அப்புறம் வீட்டுக்கு போகலாம்ல? வீட்டுக்கா? இன்னும் பர்ச்சேஸே முடியல. இதுதான் உனக்கு எனக்கும் வெட்டிங்கான தாலியே வாங்க போகிறோம். தாலியா? ஐஸ்கிரீம் கையில் வச்சிருக்கீங்க, அதுவே ஒரு மாதிரி லைட்டாக பிடிக்கிறீங்க. உங்கள் அம்மாட்ட போகிறீங்க. அம்மா என்னடா? இல்லை இப்போ எதுக்குமா எல்லாம்? என்னடா எல்லாம்? இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. உனக்கு ஜெஃபருக்கு மேரேஜ்டா. உங்க அம்மா உங்க ஃபேஸ் பார்க்குறாங்க. உங்க ஃபேஸே ஒரு மாதிரி பதட்டமா கொஞ்சம் பயந்து அப்படி தெரியுது. என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை எல்லாம் சீக்கிரமா என்னடா? இல்லை எனக்கு என்ன ஒரு மாதிரி பயமா இருக்குமா? உங்க அம்மா உங்களை பார்த்துட்டு உங்க கண்ணு லைட்டாக ஒரு மாதிரி கலங்குற மாதிரி இருக்கு. லைட்டாக சைடாக சுற்றி பார்க்குறாங்க. கண்ணு கலங்காதுடா. இல்லைம்மா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் ஒன்றும் இல்லை. அது வெட்டிங் ஆக போதில்ல, அதான்டா உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, பயப்படாதடா. அப்பா அம்மா இருக்கும்ல. ஜெஃபர் ரொம்ப நல்ல பையன். இந்த மாதிரி பையன் சத்தியமாக கிடைக்க மாட்டான்டா. உன்னை பார்த்துக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா?
கால் பண்ணி உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறான்டா. கண்டிப்பா உன் மனசு உன்னை நல்லாவே பாத்துக்குவான். இதை பத்தியும் பயப்படாதுடா. என்ன சொல்ற என் மருமக அப்படின்ட்டு ஜெஃப்ரோட அம்மா உங்ககிட்ட வராங்க. கண்ணை தொடுடா. இல்ல ஒரு மாதிரி கண்ணை துடைச்சிட்டு நார்மலா என்னடா ஒயன் இல்ல இல்ல ஆண்டி சும்மா அம்மாட்ட சரிடா எல்லாம் வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு அங்க ரிலேட்டிவ் இருப்பாங்கடா அவங்ககிட்டலாம் கேட்டுட்டு எல்லாம் போதுனோட இப்ப ஜுவல்லரி ஷாப்ல தான் ஸ்டாப் ஆகுது காரு. எல்லாம் காரை விட்டு கீழே இறக்குறாங்க. பட் நீங்க மட்டும் அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. என்னடா வா. அம்மா இல்ல வாடா உங்க அப்பாவும் பாக்குறாங்க. என்னடா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க சும்மாதான் அப்படின்ட்டு உங்க அம்மா பாவம் ஒன்றும் இல்லடா அப்படின்ட்டு உங்க கையை பிடிச்சி வெளில தான் கூட்டிட்டு வராங்க. நீங்க வெளில வாரீங்க. எவர் அவங்க காரு ஃபேமிலியோட கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த ஸ்டெப்ட நிக்கிறான். நீங்க எப்ப வருவீங்க அப்படின்ட்டு ஃபேஸ் ஃபுல்லா பிரைட்டான ஸ்மைல். அது உங்க அம்மாவே பாக்குறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு சொல்லவே வேணாம். தன் பையன் இவ்வளோ ஹாப்பியா இருப்பானா அப்படின்ட்டு அவ்வளோக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. எல்லாமே உள்ளதான் போறீங்க. உங்களோட ரிலேட்டிவ் இருப்பாங்களடா அவங்களாம் அவங்க அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்பவே கேர் பண்ணுறாரு. ஓயனை நல்லா பார்த்துக்குவாரு. பார்த்தாவே தெரியுது அப்படின்ட்டு உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை மாப்பிள்ள தான் ஓயனுக்கு ஏற்ற மாப்பிள்ள தான் அப்படின்ட்டு நிறைய பேசுகிறாங்க. அங்கிட்டு ஜெஃபரோட ரிலேட்டிவ் இருப்பாங்களடா அவங்கெல்லாம் பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா ஜெஃபருக்கு ஏற்றவங்க அப்படின்ட்டு அங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே சேர்ந்து அந்த தாலி கலெக்ஷன் பார்ப்பாங்களடா அங்கே தான் நிற்கிறாங்க. உங்களுக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு. நம்மளாம் ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா அப்படி இருக்கு. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்கடா. ஜெஃபர் உங்ககிட்ட தான் வாரா. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. ஜெஃபர் உங்களை கூப்பிட்றான். பட் உங்க காதில் விழுகாத மாதிரி ஏதோ ஹெட்டை டவுன் பண்ணி ஃப்ளோரை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்க ஷோட்ல கை வச்சோன்னா அவ்வளோதான். பயத்துல ஒரு மாதிரி தள்ளி போய் நின்று பாக்குறீங்க. ஓ நான் தான் நீங்க பயந்துட்டீங்க. என்ன ஜோயன் ஒரு மாதிரி இருக்கீங்க. நானும் முதல்லேருந்து பார்க்குறேன். ஏதோ மைண்டில் வச்ச மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி இருக்கு. எதுவும் ப்ராப்ளமா எதுவும் ஹெட்டேக்கு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். ஏன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தலையாட்டுறீங்க. ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க அப்படின்றான். ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை. ஜெஃபருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பட் நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்களே அப்படின்ட்டு ஜெஃபரும் நம்ம பார்க்குறாங்க. ஏய் அங்க 2 பேர் என்ன பண்றீங்க? இங்க வாங்க. உங்க 2 பேத்துக்காண்டி நாங்க பாத்துட்டு இருந்தா நீங்க என்ன தனியா போய் நிக்கிறீங்க? கூப்பிடுறாங்க. நீங்க இடத்துக்கு போகவே பிடிக்கல. ஜெஃப் வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிடுறான். நீங்க இல்ல அப்படின்றீங்க. பாவம் அப்படின்ட்டு உங்களை கூட்டிட்டு போறான். நீங்களும் அவன் பின்னாடியே தான் போறீங்க. என்னடா இந்த கலெக்ஷன் நாங்களே பார்க்கட்டுமா இல்ல உன் பொண்டாட்டிக்கு நீயே பாக்குறியா? ஜெஃபரோட அம்மா சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவனும் சிரிச்சிட்டு உங்களை பாக்குறான். பட் நீங்க ஹெட் டவுன் பண்ணி தான் இருக்கீங்க. ஜெஃபருக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இப்படி இருக்கா? நேத்து அவன் கூட சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியா அப்படி பேசியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லை. அவன் ஃபேஸ்ல அவ்வளோ ஸ்மைல். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படா உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வெட்டிங் அந்த தாலி அதெல்லாம் அதெல்லாம் நினைக்கல. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் நீங்க எப்படி இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதை கவனிக்கிறாங்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவும். உங்க அம்மா உங்க பக்கத்துல என்னடி ஏண்டி ஒரு மாதிரி இருக்கு? ஜெஃபருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? எல்லாம் உன்கிட்ட கேட்டு தானடி ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா அவங்க கையை பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு பாரு இது உனக்கு ஓகேவா? அம்மா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சா? என் மருமக சொல்லிட்டா. டே ஜெஃப் வாடா கலெக்ஷன் பாடுறா. பொண்டாட்டிக்கு எந்த மாதிரி தாலி வேணும்ட்டு அவன் உங்ககிட்ட வரான். கொஞ்சம் நகண்டு நிக்கிறீங்க. அவனும் பாக்குறான். அம்மா இந்த தாலி எனக்கு நல்லா இருக்கும். அதை எடுக்கிறான். எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. நல்லா இருக்குடா. எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. ஆனா நீங்க மட்டும் பார்க்கவே இல்லை. ஓகேவா மேம் கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னோட அங்கவே அந்த மஞ்சள் கயிறு இருக்குல்லடா அதை வச்சு மாட்டுறாங்க. இப்ப பாருங்க அப்படின்னு ஜெஃபரோட அம்மா வாங்குறாங்க. என் பையன் எப்பதான் என் கழுத்துல தாலி கட்டி என் வீட்டுக்கு வர போறாலும் சீக்கிரம் நடக்கணும். என்ன ஜெஃப்? அம்மா என் பையனுக்கு பாரு சந்தோஷத்தை. ஜெஃபரோட அம்மா உங்களை பாக்குறாங்க. ஒயன் இந்தடா பாருடா நீ தான் பார்க்காம இருக்க. உங்ககிட்ட நீட்டுறாங்க கொடுக்க. இங்க வாங்காம அமைதியா இருக்கீங்க. ஒயன் ஜெஃபரும் பாக்குறான். பாருடி. ஜெஃபரோட அம்மா சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட தான் நீட்டுறாங்க. நீங்க இந்த தாலியை பார்த்தோன்னு உங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயத்தோட அதை பாக்குது. வாங்கி பாருடா. உங்களுக்கு கையை வாங்கணும்னே தோணல. கையெல்லாம் நடுங்குது. எல்லாம் சொல்றனால அவங்க பாருடா தொட்டு பாருடா. ஜெஃபர் உங்களை பாக்குறான். உங்க ஃபேஸ் ரியாக்ஷனவே உங்க கையை எடுக்கையிலேயே உங்களுக்கு கையெல்லாம் அப்படி நடுங்குது.
அந்த தாலி கிட்டவே உங்க கை போக மாட்டுது. என்னடி உங்க கை அவ்வளோ ஷிவர் ஆகுது. தாலி கிட்ட போன அந்த கை டக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க. அம்மா அம்மா எனக்கு வேணாம்மா. நீங்க இப்படி சொன்னோன்னு எல்லாம் உங்கள தான் பாக்குறாங்க. உங்க கண்ணு கலங்கி டிஎஸ்ஸே வருது. என்னடி ஜெஃபரோட அம்மாவுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜெஃபருக்கும் அப்படிதான். உங்க ரிலேட்டிவ் அவங்க ரிலேட்டிவா இருப்பாங்களடா. என்ன இந்த பொண்ணு முத நல்ல காரியம். அதுவும் தாலிய அவளுக்கு கட்டுப்போற தாலியவே அது வேணான்றா, தொட மாட்றா. அப்பெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடி அம்மா ஜெப்தா இல்லம்மா முத நான் தான் கட்டுவேன். என் கையால அவ கழுத்துல கட்டையில அப்பா தொட்டு பாக்கட்டுமா? இப்ப கொஞ்சம் பயப்படுறா. அவ்வளவுதாம்மா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அதோட அவளுக்கு டேகா இருக்கு பாருங்க. அவ ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. மார்னிங் ஒயிட் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு இப்ப பாருங்க. இப்பவே பொன்னாடி சப்போர்ட்டாடா ஜெஃப சொல்லி சமாளிச்சு இப்ப கொஞ்சம் அந்த டாபிக் வேற மாதிரி போயிடுச்சு. நீங்க இன்னமும் ஒரு மாதிரிதான் இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவுக்குலாம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு புரியுது. ஜெஃபருக்கும் புரியும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு. அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு புரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மத்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஃபேமிலியும் பேசிட்டு அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்லே டின்னர் முடிச்சுட்டு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுலடா. நான் முடிச்சுட்டு இன்னும் 20 days தான் இருக்கு. கல்யாணம் ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு ஜெஃப்ரோட ஃபேமிலி அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் அவங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க எங்கிட்ட உங்க ரிலேட்டிவ் இருப்பாங்கடா உங்க வீட்டுக்கு தான் வராங்க. ஃபேமிலியோட ஹாலில் உட்காந்து தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட தான் உங்க ரிலேட்டிவ் இருப்பாங்கடா. ஒன்றும் பயப்படாதடா, கவலைப்படாத, நல்ல மாப்பிள்ள சரியாயிரும், பழசே நினைக்காத அப்படின்னா நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஹெட் ஆட்டிட்டு போடா ஒரு மாதிரி இருக்கு போய் ரெஸ்ட் அப்படின்றாங்க. நீங்களும் ஸ்டெப்ல நடந்து போறீங்க. கீழே உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா ரிலேட்டிவ். அவங்களுக்குலாம் ரூம் தான் அரேஞ்ச் பண்றாங்க. நீங்க ஸ்டெப்ல போகையிலேயே உங்க ஹார்ட்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. கையெல்லாம் அவ்வளோ கிரிப்பா பிடிச்சிட்டு உங்க டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் டோரை லாக் பண்றீங்க. டோர்ல சாஞ்ச அடுத்த செகண்டே உங்க கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா டியர்ஸ் வருது. உங்களால உங்களுக்கு நடந்ததை மறக்கவே முடியாது. அது அவ்வளோ பெரிய விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தது. இங்க இருந்து இங்க எவ்வளவோ மறக்க ட்ரை பண்ணிருப்பீங்க. உங்களால மறக்கவே முடியல. உங்க ஃபேமிலிக்காண்டி உங்களே மாத்திக்கிட்டீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி. என்னால இன்னும் இன்னும் என்னால அது மறக்கவே முடியல. ஏண்டா ஏன்டா எனக்கு இப்படி பண்ண? நான் இங்க நிம்மதியா கூட இருக்க முடியலடா. உன்னால என் ஃபேமிலியை கஷ்டப்படுத்துறேன்டா. என்ன நானே பொய்யான வாழ்க்கை மாதிரி வாழ வச்சிட்டு இருக்கேன். முடியலடா. என் கண்ணு முன்னாடியே என்னால ஃபேமிலிட்ட பொய்யா நடிக்க முடியல. நீ நானும் ஏமாத்தி என் ஃபேமிலி ஏமாத்தி இப்ப ஒரு குட் பர்சன் அவரை ஏமாத்த போறணும்னு பயமா இருக்கு. ஏன் கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை? நான் என்ன பண்ண? நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. உங்க டோர் நாக் பண்ற சவுண்டு கேக்குது. ஏன்னா நீங்க டோர் கிட்ட தான் இருக்கீங்க. ஓயன் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. இப்படி பார்த்தா இன்னும் உங்க அம்மா கஷ்டப்படுவாங்க. கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. கண்ணே ஒரு மாதிரி சிவந்து போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அழுதுருப்பீங்க. வாயை க்ளோஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டேஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. கண்ணை துடைக்கிறீங்க. லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன்னா தூங்குற மாதிரி இருக்கட்டும். ஒரு டிம் லைட்டை மட்டும் அந்த பெட்டு கிட்ட போட்டு என்ன இவ டோர் லாக் பண்ண மாட்டா, இன்னைக்கிட்ட புதுசா லாக் பண்றா. ஒயன் நீங்களும் டோர் ஓபன் பண்றீங்க. என்னம்மா டோர் லாக் பண்ணிருக்க? இல்லம்மா. ஓ டயர்ட்ல தூங்கிட்டியாடா? ஒரு மாதிரியா இருந்தியா, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்ட்டு. என்ன லைட்லாம் ஆஃப் பண்ணிட்ட? டயர்டா தான். உங்க ஃபேஸ் பார்க்கல. என் ரூம்ல இருக்கீங்க. உங்க அம்மா கொஞ்சம் வெளில இருக்காங்க டோர் கிட்ட. எந்திரா உன்னை பார்த்துட்டு போலான்னு. அதோட உன் ஃபோன் வேற நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குடா, அதான் கொடுத்துட்டு போலான்ட்டு. நீ வேற காலேஜ் போலயா? உன்னோட ஃபேன்ஸ் உன்னோட அர்ஷத்தா அவன் நீ யாரோ உனக்கு தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். உங்க ஃபோனை அவங்க அம்மா கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிட்ட. எனக்கு ஹெட்டேக்கா இருக்கு. சரிடா படுத்துக்க. இதை பற்றி ஃபீல் பண்ணாதடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்ட்டு டோர் லாக் பண்ண போகிறீங்க. உங்கள் அம்மா என்ன டோர் லாக் பண்ணுற? இல்லை இப்போயும் அம்மா வருவோம்லடா, அதான் இன்னைக்கு டோர் லாக் பண்ணோம். எனக்கே ஷாக்காக இருந்துச்சுடா. இல்லை சும்மா லாக் பண்ணிட்டேம்மா. உங்கள் அம்மாவும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. சரிம்மா என்னால் முடியல. என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதுன்னு தெரியலப்பா. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அழுகுறீங்க. உங்கள் கையில் ஃபோன் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. கண்ணை தொடச்சிட்டே உங்கள் ஃபோனை தான் ஆன் பண்ணுறீங்க. குரூப்ல தான் டெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. லாக் எடுத்து குரூப்பை டச் பண்ணால் அவ்வளோதான். டெக்ஸ்ட் விஏ பற்றி தான் வந்துட்டுருக்கு. ஃபோட்டோ பார்த்தோட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ கூட
பாரு இவன் வி- ஆனா இவன் பார்க்கல கூட இருக்கும் உன் நினைப்பு தான் வருது. நீ நினைச்சேன் இவனை ரொம்பவும் ஹர்ட் பண்ணிட்டேன். உன்னை பார்த்து கூட பயந்துட்டேன். நீ சும்மா சொன்னியா இல்ல என்ன விளையாட்டுக்கு பயமுறுத்த சொன்னியா தெரியலவே. ஆனா நீ சொன்ன மாதிரி நொடிக்கு நொடி நரகத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. சாவு கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குடா. இதெல்லாம் ஒன்ன மாதிரி ஒருத்தருக்கு பொறுக்கி என் வாழ்க்கையில் எதுக்கு வந்தா எனக்கு என்ன பண்ணான்ட்டு உன்னை பார்க்கல போற எனக்கு அவன் நினைப்பு தான் வருது. ஆனா நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கவே உன்னை ஹர்ட் பண்ணிட்டு ஏன்டா அப்படி பண்ற? என்னால நிம்மதியா இருக்க முடியல. இதுதான் நிம்மதியா இருந்து ஆனா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. கண்ணெல்லாம் ரொம்ப பிளர் ஆகுது. ஏன்னா நீங்கள் அழுகுறீங்களடா, கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் அப்படியே கண் ஒரு மாதிரி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. குரூப்பில் இல்லை ஜெஃபர் அனுப்பியிருக்கான். இந்த பக்கையிலையும் அழுக வருது. கண்ணை அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிட்டு பார்க்குறீங்க. அதில் ஒரு ஃபோட்டோ. அதை பார்க்கையில உங்களுக்கு ஹார்ட்டே ப்ரோக் ஆகுது. ரொம்ப பெயின் ஆகுது. உங்களோட வெட்டிங் கார்டு இருக்குல்லடா, அதை செலக்ட் பண்ணி உங்கள் கல்யாண சாரியும் அவனோட வேஸ்ட் சட்டை இருக்குல்லடா அதுவும் இன்னைக்கு நாள் இருக்குல்லடா அதுவும் சேர்த்து ஒரு ஸ்மைல் எமோஜி போட்டு அந்த போட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கான். ஓகேவா வயன் அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்க அந்த தாலியை தான் பாக்குறீங்க. அந்த பகையில இன்னும் உங்க கையெல்லாம் அந்த போன்லாம் அப்படியே அவ்வளோ ஷேக் ஆகுது. எனக்கு இது வேணாம். உங்க கால் நடுக்கத்தோட அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஒரு ஒரு ஸ்டெப்பா நடந்து உங்க கபோர்டு இருக்குல்லடா அங்க போறீங்க. உங்க கபோர்டை ஓபன் பண்றீங்க. அதுக்கு சைடில் ஒரு குட்டி ட்ரா மாதிரி இருக்கு. ஒரு கையே ஒரு மாதிரி ஷிவர் அப்படி ஆகுது. அது ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்குல்லடா. உங்கள் ஃபோன் டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அதை ஒரு மாதிரி கீ போட்டு லாக் பண்ணியிருப்பீங்க. அந்த கீ உங்கள் ட்ரெஸ் சைடில் இருக்குது. அதை எடுத்து அதை லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த ட்ராவை இழுக்கையில் அதுக்குள்ள தாலி இருக்கு. உங்களுக்கு கட்டின தாலி. அதை தொடவே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவ்வளோ ஷிவரோட அதை உங்கள் கையால் அந்த தாலியை எடுக்கிறீங்க. அப்படி நடுங்குது. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. அதை பார்க்கையிலே உங்களுக்கு தயங்க மேல அவ்வளோ கோவம். கை அவ்வளோ ஷிவர் ஆகுது. அந்த தாலி எடுக்கையில் அந்த தாலியில் தயங்கோட ஸ்மெல்லும் உங்களோட ஸ்மெல்லும் வருது. அன்னைக்கு இந்த ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்திருப்பீங்க. இங்கே வந்துட்டும் உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ரூமில் அழுதுகிட்டே இருப்பீங்க. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப அசிங்கமாக உங்களை பார்க்க உங்களுக்கே பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் உங்களை ரொம்ப கேவலமாக ரொம்பவே அசிங்கமாக இருந்திருக்கும். உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருப்பீங்க. சாப்பிட கூட வர மாட்டீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. உங்கள் அழுகிற சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கும். எவ்வளோதான் சமாதானப்படுத்தினாலும் உங்களால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியலை. நைட் ஆனால் அவன் கூட இருந்ததான் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கல என்னமோ மாறி இருக்கு. இதுலேயும் நீங்கள் அவன் கூட இருந்ததை உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் அவன் அந்த ட்ரக்ஸ்னால உங்களை எடுத்துக்கிட்டான். அது இல்லாமல் ஒரு சின்ன பையன் கூட நம்மளும் இப்படி இருந்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்பவே உங்களை பார்க்கல அசிங்கமாக இருக்குது. அதுலேயும் உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவனோட பைட்மாக இருக்கு. நீங்கள் கை டச் பண்ணுற இடம் ஃபுல்லாக அவன் டச் பண்ண இடம் கடிச்சது அப்படி இருக்கு. ரூம் டோரை மட்டும் நீங்கள் லாக் பண்ணலை. உங்கள் அம்மா இதை மட்டும் கேட்டிருப்பாங்க. எதுவும் பண்ணிக்காமல் எங்களுக்கு நீ ஒரே பொண்ணுடா அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுதுனால நீங்கள் கண்டிப்பாக நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் ரூம்குள்ளேயே அழுதுருப்பீங்க. அப்படியே ஒரு 2 days ஆயிருக்கும். குளிச்சிருக்க கூட மாட்டீங்க. உங்கள் அம்மா தான் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கடா ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அப்பா அழுகிறது உங்கள் அம்மாவோட உங்களால் தாங்கவே முடியலை. நீங்களும் கொஞ்சம் அவங்க இருக்கையில் மட்டும் அழுகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. அவங்க போனோட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வரும். உங்கள் அம்மா தான் உங்களை கூட்டி போய் ப்ரெஷ்லாம் பண்ணி விட்டு ஃபுட்லாம் ஊட்டினாலும் உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸ்
ஸ்டாப் ஆகவே இல்லை. அது பார்க்கையில உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப ஒரு மாதிரி கோவத்தில் அங்கங்கே ஃபைட் பண்ணதெல்லாம் அப்படியே காயமா, அப்படியே ஒரு மாதிரி பிளட்டா அப்படி இருக்கும்லடா. அதுக்கெல்லாம் மருந்து போடுவாங்க. அதெல்லாம் உங்கள் அம்மா பார்க்குறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை நீங்கள் வெளியில் அனுப்புவீங்க. கீழே உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா அங்கேருந்து வந்திருப்பாங்கடா. இங்கே கம்பெனிக்காண்டி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ரூமில் அழுதுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அம்மா தான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகுடா அப்படின்ட்டு. ஹலோ, அவங்கள பார்க்குறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. உங்கள் அம்மாட்ட ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி விட்டு நீங்கள் கொண்டாந்த லக்கேஜ் அப்படியே இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் கூட பண்ணலை. ஏன்னா நீங்கள் 3 டேஸாக குளிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ப்ரோக்கா அழுதுட்டு இப்படி ரூம்குள்ளேயே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க. உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போனால் ட்ரெஸ்ஸை கழட்டினா ஒரு மாதிரி அந்த இடம்லாம் புண்ணாக இருந்து ஆனா இப்படி கொஞ்சம் கருப்பாக ஒரு மாதிரி இருக்குல்லடா, அங்கங்கே அப்படி இருக்கு. நான் பார்க்கலாம் அவ்வளோ கோவம் ஆத்திரமாக வருது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. உங்கள் அம்மா உங்களை கீழே கூப்பிட்றாங்க. நீங்கள் ரூமை விட்டு வெளில வரவே மாட்றீங்க. இப்படியே தான் அன்னைக்கு டே அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே அம்மா எப்பயும் போல மாதிரி உங்களுக்கு காஃபி கொண்டு வராங்க. பெட்டில் படுத்திருக்கீங்க. நைட்லாம் நீங்கள் அழுதுருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தாவே தெரியுது. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களையும் வேக்கப் பண்ணி காஃபி கொடுக்குறாங்க. ப்ரஷ் பண்ணிட்டு வாடா அப்படின்ட்டு நீங்களும் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் விளக்கிட்டு நீங்கள் வெளில வந்து காஃபி குடிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைம்மான்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தாவே நல்லாவே தெரியுது பொண்ணு இன்னும் அதுவே நினச்சிட்ருக்கா அப்படின்ட்டு. அதுலேருந்து எப்படா வெளில வர முடியும்? ஒரு சின்ன பையன் இப்படி பண்ணிட்டான். அந்த ஊருக்கு எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியாவுகளுக்கு தெரியும். ஆனால் அங்கேருந்து அதற்கு வந்தாலும் அந்த நினைவுகள் எப்பயுமே மாறப்போகிறதில்ல. அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்தி காலேஜ் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இது கோர்ட் வரைக்கும் ரொம்ப இதாயிடுச்சு. அப்படி இருக்கு உங்கள் அம்மா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே விடாடுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஒன்றும் இல்லைடா சரியாயிரும் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்கட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே போகிறாங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. எதுவுமே மைண்டுக்குள்ளே இல்லை. ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் பேக் இருக்குல்லடா, அதை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வாரீங்க. மிரரில் உங்களை பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸை பார்க்க உங்களுக்கே பிடிக்கல. லைட்டாக அந்த மார்க்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது அப்படி மறையுது. கண்ணு கலங்குது. கண்ணெல்லாம் ரொம்ப பிங்கா, நோஸ்லாம் அப்படி செவந்து போய் அழுது புண்ணா அப்படி இருக்குது உங்கள் நோஸே. ஒரு மாதிரி தொடச்சி ஃபேஸ்லாம் வீங்கி அந்த கருப்பு ட்ராக்கிள்ஸ் அதெல்லாம் விழுந்து அப்படி இருக்குது. நீங்களும் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு உங்கள் ரூமவே பார்க்குறீங்க. ஒரு 4 டேஸ் நீட் பண்ண கூட இல்லை. அப்படியே இருக்குது. உங்கள் பேக்கில் இருக்க திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் 2 டேஸ் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கீங்க. அந்த ட்ரெஸ் தான் எடுத்து அப்பப்போ போட்டுட்ருக்கீங்க. கபோர்டில் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. நீங்கள் உங்கள் ஹேரில் டவல் இருக்குல்லடா, அதை தோட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் இருக்குல்லடா, அதாவது மிரர் அங்கே வச்சுட்டு உங்கள் பேக் இருக்குல்லடா அதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி செல்ஃபை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு பேக்கை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க திங்ஸு உங்கள் ட்ரெஸ்லாம் கபோர்டில் வச்சிட்ருக்கீங்க. இப்போ சைடாக என்னமோ மாதிரி இருக்குது. இதோ கயிறு மாதிரி என்னென்னு எடுக்கிறீங்க. அதான் நீங்கள் தூக்கி போட்ட தாலி. கை அப்படியே நடுங்குது. அது தூக்கி போட்டது எப்படி இங்கே உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க அன்றைக்கி கோவத்தில். அது எப்படி இங்கே பேக் வந்துச்சு அப்படின்ட்டு அகெயின் அதை தூக்கி போடுறீங்க. அது டோருக்கு சைடாக போய் விழுகுது. உங்கள் அம்மா காலையிலே உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. 4 டேஸாக உங்கள் ரூம் நீட் பண்ணவே இல்லை. ரொம்ப டஸ்ட்டாக அப்படி இருக்குது. உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் டோர் சைடு தான் பார்க்குறீங்க யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. உங்கள் அம்மா நீட் பண்ணுறதுக்காண்டி உங்கள் கையில் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கண்ணில் டேஸ் என்னாச்சுடா இதுக்குடா அம்மா அம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் கண்ணை துடைக்கிறீங்க. ஏண்டா ஏம்மா அப்படி பண்ணுற? பழசையே நினச்சிட்டே இருக்காத அம்மா. எப்படிம்மா நான் எப்படி மறக்கிறது? உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. என்னால மறக்க முடியலம்மா.
நான் சொல்லல, நான் அமைதியா இருந்திருக்கணும். அவனை திருத்துறேன்ட்டு நான் என் வாழ்க்கை இருட்டாக்கிட்டாம்மா. எனக்கு இப்போ வாழவே பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாதடா. அப்பா அம்மா இருக்கோல்ல, அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ நல்லா இருப்ப, நாங்களாம் இருக்கோல்ல, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு உங்களை சமாளித்து உங்களை காம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் கண்ணெலாம் தொடச்சி விட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை உங்களே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அம்மா இல்லை, நான் பார்த்து இல்லைடா, நான் அம்மா இருக்கேன்ல. நீ போ, ரெஸ்ட் எடு, அம்மா பார்த்துக்கிறேன். வீடெல்லாம் நீட் பண்ணணும்ல. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அம்மா, உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்த வச்சுட்டேன்ல. ஒன்றும் இல்லைடா. நீ எதுக்கு அப்படிலாம் நினைக்கிற? என் பொண்ணு எந்த தப்பு பண்ணல. பொறுக்கி அவன் தான் அப்படி பண்ணியிருக்கான். நீ எந்த தப்பு பண்ணலடா. என் பொண்ணு ஒரு பொறுக்கிய நல்லா பிடிச்சி போட்டிருக்கா. எவ்வளோ தைரியம்மா. அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு. இந்த பொண்ணு பண்ணாததை இருந்தாலும் உங்களை அசிங்க படுத்துற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன்லம்மா. ஒன்றும் இல்லைடா. அதெல்லாம் நீ என்ன நினைக்கிற? நீ நல்லது அது பண்ணது மட்டும் நல்லடா. இதெல்லாம் பெருசாலாம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைடா. நீ ஏன் அப்படி நினைக்கிற? இல்லைம்மா, எனக்கு தெரியும் உங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்தி அந்த ஊரே ரொம்ப கேவலமாக பேசுகிற அளவுக்கு வச்சுட்டு இல்லை. இல்லைடா. ஏன்டா அழுகுற? அம்மா இருக்கோல்ல, ஒன்றும் இல்லை. இல்லை, ஒன்றும் இல்லைடா. அம்மா இருக்கல அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணி தட்டி கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தாங்க முடியல. உங்கள் அம்மா அழுகுறாங்க. அவங்க அழுகிற அந்த டியர்ஸ் உங்கள் ஷோல்டரில் படுது. கண்ணை டைட்டாக முடிக்கிறீங்க. அவ்வளோத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா அப்பா நம்மள்ட்ட ரொம்ப அசிங்கமாகப்பட்டாங்களே அப்படின்ட்டு, யாருக்கா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களை அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க கண்ணையும் தொடச்சிட்டு அந்த கபோர்டு இருக்குல்லடா, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரூமவே நீட் பண்ணிட்டு இந்த வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டேஸ் வருது. உங்கள் அம்மா அந்த வீட்டை கூட்டிகிட்டு இருக்காங்களடா, அதை நீங்களும் பார்க்குறீங்க. வீட்டுக்கு சைடாக வந்துட்டாங்க. உங்களுக்கு அப்போ தான் தோணுது, இந்த டோர்கிட்ட தாலி கிடக்கு, அங்கே தூக்கி போட்டிருப்பீங்க. உங்கள் அம்மா பார்க்கல. இந்த வீடியோ முதற்கொண்டு பார்த்துருப்பாங்க. வீடியோவில் மட்டும்தான் அந்த தாலி இருக்கு தெரியும். இப்போ இங்கே கிடக்கு, இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அதை பார்த்து உங்கள் அம்மா அழுவாங்க. இன்னும் உங்களுக்கும் அது பார்க்க பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அம்மா இந்த மிரர் இருக்குல்லடா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேகமாக எந்திரிக்கிறீங்க. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, இது பெட்ஷீட். அம்மா எடுத்துக்கிறேன்டா. இல்லை நீங்கள் கூட்டுக்குமா. நைஸா அந்த தாலியை பேக்ல இருந்து பின்னாடி எப்படி கை வச்சு எடுக்கிறீங்க. தொடவே உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோ கிரிப்பா பிடிக்கிறீங்க. என்னடா அங்கே போய்? இல்லைம்மா, டோர் ஓப்பன். அழுகாதடா அப்படின்ட்டு அவங்க கையில் வச்சுருக்கதை கீழே போட்டு உங்ககிட்ட தான் வராங்க. ஏன்டா அழுகுற அப்படின்ட்டு. இங்கே ஒன்றும் இல்லைன்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ பெயினாக இருந்தால் இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுவீங்கன்ட்டு. உங்கள் கையில் இருக்க அந்த தாலியை பார்க்கல அப்படியே கசக்குறங்கிற மாதிரி பிடிச்சிருக்கீங்க. அம்மா தட்டி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகலை. ரூமவே சுற்றி பார்க்குறீங்க. அந்த ரூமை கூட நீங்கள் வந்ததில் கூட அதை பார்க்கணும்னு கூட தோணலை. ரூம்குள்ளே வந்தோன்னே அழுதுருப்பீங்க. அதனால் பார்க்குறீங்க, விண்டோ இருக்குது. இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அது பால்கனி. அதுவும் உங்கள் வீட்டோட கனெக்டாக இருக்குது. தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக அது வீட்டுக்குள்ளே தான் விழுகும். டஸ்ட்பின் இல்லை. எங்கே தூக்கி போகிறேன்னு தெரியாமல் அந்த கையில் அப்படியே ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சிருக்கீங்க. இல்லை, இப்போ இங்கே தூக்கி போட முடியாது, வெளில போகல அப்படின்ட்டு எங்கேயாவது போகல. கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுடணும் அப்படின்ட்டு உங்கள் கபோர்டுக்கிட்ட போகிறீங்க. அது ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே கீழே இருக்குது. கபோர்டில் இருக்குது நிறையா சீக்ரெட், அதாவது ஜுவல்ஸ் வைக்கிறது, பேங்கிள், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. குட்டியாக ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற கீழே எல்லாமே அதில் லாக்கில் மாட்டி இருக்குது. நீங்கள் அந்த தாலி இருக்குல்லடா, அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அப்படியே தூக்கி கண்ணை மூடி தூக்கி போட்டு லாக் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ் இருக்குல்லடா, சைடில் அந்த பின்னை வச்சுருங்க. வெளில எங்கே போகல, அதை தூக்கி போட்டுடணும் அப்படின்ட்டு. நீங்கள் வெளில எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க. இப்படியே உண்மை தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கலாம்ல. உங்கள் அப்பாவும் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இங்கேயே அரேஞ்ச் பண்ணி போயிட்டாங்க. உங்கள் அம்மா தான் இங்கே ஏதாவது ஸ்கூலுக்கு போறியடா, உனக்கு மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்கூலில் மிஸ்ஸாக போக சுத்தமாக விருப்பமே இல்லை.
ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக அவன் நினைப்பு இன்னும் தான் ஞாபகம் வரும். ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா இன்னும் உங்களுக்கு கோவம் அது இதெல்லாம் ஏதோ வருமா அப்படின்ட்டு படிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. இதுதான் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாக்கும் ஓகேன்னு பட்டிருக்கும். உங்களையும் படிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாள் கிளாஸ் போகலையும் மார்னிங் மறந்துடுவீங்க. நைட்டு வரையில தான் ஐயோ நீ கொண்டு போகலையே அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். நைட்டானா அலறுது, தண்ணிக்கான கிளாஸ் போகிறது இப்படியே போயிருக்கும். கொஞ்ச நாள்ல நீங்கள் அந்த கபோர்ட் அந்த இதை மறந்துருப்பீங்க. காலேஜில் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பார்த்துருப்பீங்க. டேஸ் ஆக ஆக நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துட்டீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி குறும்பு பண்ணுறது அதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணுறது வீட்டில் இருக்கிறத காலேஜில் இருக்கிறதா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அர்ஷத்ன்றவன் ரொம்பவே லொல்லு பிடிச்சவன். ஃபர்ஸ்ட் அவனை பார்க்கல உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சாம்போ மாவு மாதிரி இருப்பான் கொஞ்சம். ஆனால் இவன் கொஞ்சம் படிக்க மாட்டான். ஆனால் அர்ஷத் நல்லா படிப்பான். கொஞ்சம் சேட்டை அப்படிதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இப்படியே உங்கள் லைஃப் போயிருக்கும். இப்போ உங்கள் கையில் இருக்க தாலியை பார்க்குறீங்க. இதை பார்க்கையில தயங்க கூட இருந்ததான் உங்கள் கண்ணு முன்னாடி வருது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருந்திருப்பான். நீங்கள் ட்ரக் எடுத்தனால அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படி தோணுனாலும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ட்ரக் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவன் பண்ணுற டச்சஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் வரைக்கும் ஞாபகம் இருக்குது. உங்களை டச் பண்ணது உங்கள் கூட இருந்தது. உங்கள் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அவன் கூட நீங்கள் மூவ் பண்ணது மாற்றி மாற்றி நீங்கள் 2 பேரும் மூவ் பண்ணது அதை நீங்கள் ஃபீல் பண்ணது அதெல்லாம் இன்னும் உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கு. உங்களுக்கு இதில் பிடிக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்ன்ட்டு அவன் கூட இருந்தது உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இன்ன வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. ஒரு சின்ன பையன் அவன் கூட இப்படி பண்ணிட்டோம். என்னால் இன்னும் அதை ஏற்றுக்கவே முடியல. மறக்கவும் முடியல. உன்னை பற்றி தப்பா அந்த மேம் எனக்கு சொல்லலையே. என் மனசுக்குள்ள ஒரு ஓரமாக இருந்துச்சு. நான் பார்த்ததுக்கப்புறம் நீ பொறுக்கி ஓகே நல்லா சொன்ன திருந்துவேன் நினச்சி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட் தொல்லையில் உன்னையும் மாற்றலாம் நினச்சேன்டா. ஆனால் நீ ரொம்ப மோசமான பொறுக்கிட்டு சத்தியமாக தெரியாது. அதில் நீ ட்ரக் ஆடிட்டு உங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை படிக்கணும்னு நினச்சேன். என் வாழ்க்கை ஒன்றுட்டு பிறகுமாகணும் எதிர்பார்க்கவே இல்லைடா. அந்த உலகத்தில் இருக்கிற ஒரே பர்சன் நீ மட்டும்தான். நீ நினச்சிட்ருக்க என்னை கண்டுபிடிச்சிருவேன்னு. உன்னால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் எனக்கு கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பாக சொல்லுடா எனக்கு கிடைக்கவும் மாட்டேன். பொண்டாட்டியாக மட்டும் இருக்கவும் மாட்டேன். முதல்ல தாலியை நான் கண்டிப்பாக நாளைக்கு தூக்கி போட்டுறணும். அந்த தாலியை உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே எரிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் அதில் இருக்க ஸ்மெல்லு அதாவது உங்கள் ஸ்மெல்லும் தேங்கோட ஸ்மெல்லும் தான் அதில் அப்படி வருது. அவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் உங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லும். ஏன்னா அந்த பெட்டில் அப்படி உருண்டு பரண்டிருப்பீங்க. இந்த ட்ரவுக்குள்ளே அகெயின் தூக்கி போடுறீங்க. நான் லாக் பண்ணலை. மார்னிங் எந்திரிச்சு கொண்டுட்டு போய் தூக்கி போட்டுருணும் கண்ணு கட்டாத தூரத்தில் அப்படின்ட்டு. உங்கள் கையில் ஃபோன் இருக்கிற டார்ச்சு அதை எடுத்துகிட்டு உங்கள் பெட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டயர்டாகி அப்படியே அழுதுகிட்டே அந்த பெட்டில் போய் படுத்துட்டீங்க. உங்கள் கையில் அந்த ஃபோன் டார்ச் அப்படியே ஆனில் தான் இருக்குது. அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா உங்கள் ஃபோனில் இருக்க அந்த டார்ச் ஆனில் இருக்குது. நீங்கள் எப்படின்னா 2 காலும் அந்த பெட்டு கீழே தொங்குது. நீங்கள் எப்படி படுத்துருக்கீங்க உட்காந்தபடி அப்படியே படுத்துட்டீங்க அப்படியே பெட்டில் சாஞ்சு. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நேற்று உங்களை பார்த்துருப்பாங்க. அந்த பழசெல்லாம் நினச்சி கண்டிப்பாக நைட்டு நீங்கள் அழுதுருப்பீங்க. அதனால தான் நீங்கள் இப்படி படுத்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் காமிச்சிக்காம வயன் எந்திரிட்டா அப்படின்ட்டு உங்களை வேக்கப் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃபேஸு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. பொண்ணு அழுதுருக்காளா அப்படின்னு பார்க்குறாங்க. இது மாதிரி கொஞ்சம் காஞ்சு அப்படி இருக்குது. உங்களுக்கு நல்லா புரியுது அழுதுருக்கீங்க. ஏன்னா அந்த தாலியை பார்த்தே நீங்கள் வாங்க மாட்டேங்க. கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி உங்களை வேக்கப் பண்ணுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. எந்திரா ஃப்ரெஷ்ஷாப்பா காலேஜ் பிள்ளைடா அன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லைன்னு தலையாடிட்டு டைமு கேட்டோன்னே பார்த்தா 8 o'clock ஆக போதுன்னு டக்குன்னு அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கிறீங்க. என்ன
8 o'clock உங்க அம்மாவும் ஆமான்றாங்க. ஏம்மா என்ன எழுப்பலன்னு கேக்குறீங்க? இல்லடா இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா, ஐயோ அம்மா அப்படின்ட்டு காஃபி கப்பு எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு, ஏய் ஃபோன் சார்ஜர் அம்மா அம்மா ப்ளீஸ் ஃபோன் சார்ஜர் போட்டுருங்க, எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருங்கம்மா அப்படின்ட்டு நீங்க ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டீங்க. உங்க அம்மா நீங்க இப்படி பண்றதுனால பொண்ணு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. ஏன்னா நேற்றுலாம் உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. உங்க அம்மாவும் கப்போர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபோனையும் சார்ஜர் போட்டு போயிட்டாங்க. நீங்கள் வெளில வரீங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்தா காஃபி ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் காஃபி எங்கே குடித்தோம் அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி உங்கள் ட்ரெஸ்லாம் பெட்டில் இருக்குல்லடா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா அது சைடில் இருக்குது. ஒழுங்காக கூட சார்ஜர் போடல. சார்ஜ் ஏறிச்சா என்னன்னு பார்த்துக்குறீங்க. ஓகே கொஞ்சம் பயன் ஏறி இருக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு கீழே போகிறீங்க. அவங்க அப்பா ஆல்ரெடி அவங்க இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. என்னப்பா கிளம்பிட்டீங்க அப்படின்றீங்க. இல்லைடா கொஞ்சம் மீட்டிங் இருக்குது நேற்று வேறு லீவ் போட்டேன் அப்படின்ட்டு. அப்பா நானும் தான் அப்படின்ட்டு வேகமாக 2 பேருமே சாப்பிட்டு நீங்கள் ஸ்கூட்டியில் காலேஜ் போகிறீங்க. உங்கள் அப்பா காரில் இங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஐயோ ஏன் நீ தூங்குனேன் 9 o'clock ஆக போகுது. இந்த மாதிரி நான் லேட்டாக போனதே இல்லை. 5 நிமிட்ஸ்க்கு முன்னாடி கூட போயிடுவேன். இப்போ டைம் வேறு ஆயிடுச்சு. காலேஜ் கேட்டுக்கிட்ட போயிட்டீங்க. பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வரையிலலாம் இருப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே இல்லை. கேட் ஓப்பன் ஆகுது. வேகமாக தான் போகிறீங்க. பார்க் பண்ணிவிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு அவங்க கேபின் தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே கிளாஸ்லலாம் எல்லாத்துக்குமே ஸ்டாப் இருக்காங்க. நீங்கள் வேகமாக போகிறத கிளாஸ் எடுத்துக்கிட்டே சைடில் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு உங்கள் கேபினுக்கு வேகமாக உங்கள் திங்ஸ்லாம் வச்சுட்டு பிரின்ஸிபல் ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு சாரி கேட்டுட்டு ஏன் மேம் அப்படின்றீங்க. அதுக்கு இருங்க ஓயன் இன்னைக்கு தானே லேட்டாக இருக்கீங்க. இல்லை மேம் நான் வேறு நேற்று வரல அப்படிலாம் சொல்கிறீங்க. ஓகே பரவாயில்ல. நம்ம முடிவு பண்ணுறதுக்குள்ள உங்கள் பாசமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானே. யாரு மேம்? அர்ஷத்தா. அவனே தான் டேடி ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு டவுட்டு என்ன பண்ணி வச்சானோ அப்படின்ட்டு. ஏன்னா அவன் எது பண்ணாலும் நீங்கள் தான் நல்ல பையன் மேம் கொஞ்சம் சேட்டை பையன் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அவனுக்காண்டி அட்வைஸ் பண்ணுவீங்க. நீ சொன்னால் கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், ஸ்டாஃபுக்கும் தெரியும். ரொம்பவே படிக்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் அவனை கண்ட்ரோலாக நல்லா ஒழுக்கமாக படிக்க வச்சு அவனுக்கு ட்ரைன் அப்லாம் பண்ணியிருப்பீங்க. அதனாலே இங்கே ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லி அவங்க வழிக்கே கொண்டு வந்து நீங்கள் படிக்க வச்சிருவீங்க. இப்போ என்ன பண்ணி வச்சான் தெரியல. ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டானா? அவன்கிட்ட ப்ராப்ளம் வரல. பார்த்தா அவங்களுக்கு உயிரே வருது. சார் வெக்கேஷன் ட்ரிப்காண்டி நான் ஏற்பாடு பண்ணலையா மேம் கேட்டான். ஹர்ஷத் ஃபேஸாக சிரிச்சுட்டு கேட்குறீங்க. ஆமாம் மேம் என்கிட்ட கேட்டான். அது இன்னும் தெரியலடான்னு சொன்னேன். அதுக்குள்ளே உங்ககிட்ட வந்துட்டான் போல. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம வெளில கூட்டி போவோம். அதான் அவர்னால வெயிட் பண்ண முடியலையா எப்பன்னு வந்து என்கிட்ட கேட்டான். ஆனால் நம்ம மறந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மறக்கவே இல்லை ஓயன். இதை பற்றி நாங்கள் நேற்று பேசணும். நீங்கள் இன்னும் 2 ஸ்டாப் வரல. நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெச்ஓடி சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு தலையாடிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் செகண்ட் இயர் கிளாஸ் தான். அங்கெல்லாம் ஒர்க்கு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்டெப்பில் ஏறி போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ ப்ரீத் வாங்குது, வேர்க்குது. அதெல்லாம் தொடச்சிட்டு இல்லை கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. எல்லாத்தையும் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே டைம் ஆகுது. லாஸ்ட்டாக தான் அதாவது யாரோ ஆப்ஷன் அதை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டே நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரெஷன் ஆப்ஷன்லாம் போட்டுட்டு பியூன் வருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்படியே டைம் ஆகிட்டுருக்கு. கிளாஸும் ஓவர் ஆகுது. எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு ப்ரீத்தோட ஏன்னா நீங்கள் வந்த டயத்துக்கு சரின்னு கிளாஸ் எடுத்துட்டீங்க. உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க. கிரவுண்டை பார்க்குறீங்க. பார்த்தா ஹர்ஷத் விளாண்டுட்டு இருக்கான். வரட்டும், இவன் எவ்வளோ தான் சொன்னாலும் திருந்தவே மாட்டான். படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். ட்ரைனிங் இவனுக்கு அதிகமாக கொடுக்கணும். வெக்கேஷன் ட்ரிப்பாக கேட்குது. கடவுளே இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை மட்டும் விட்டாங்க அவ்வளோதான். இவனுக்கு கையில் பிடிக்கவே முடியாது. ஒரு ஸ்மைலோட ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டுருக்கீங்க. அப்போ அங்கே டேடி ஸ்டூடெண்ட் இருப்பாங்கடா. ஏன் மேம் வரல அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. அது வீட்டில் கொஞ்சம் ஒர்க்குடா அப்படின்றீங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு நடந்து போயிட்டுருக்கல உங்கள் மைண்டுக்கு நைட் நடந்த அந்த இதுதான் ஞாபகம் வருது. ஓயன் அது இன்னைக்கு மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹெட்லேயே அடிக்கிறீங்க. ஏன்னா மார்னிங்கே அந்த தாலி எடுத்து எங்கேயாவது தூக்கி போட்டலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கும் மறந்துட்டோம் அப்படின்ட்டு. என்னால் எதுக்கு தான் அப்படி மறந்து போகிறோம். இன்னும் என் ரூமில் இருக்கிறது இதுக்கப்புறமும் கண்டிப்பாக என் ரூமில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எதுக்கு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகணும் மாட்ட சொல்லிட்டு எங்கேயாவது தூக்கி போட்டு வந்துடணும். உங்கள் கேபினுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு அதுதான் ஏன் மறந்து அப்படின்னு தோணுது. நைட்டு நினைப்பீங்க ஆனால் மார்னிங் மறந்துடுவீங்க. அது ஏன்னே தெரிய மாட்டுது. இப்போ கூட அவங்களால நைட்டு ஃபுல்லாக அதே திங்கிங்கில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ மார்னிங்
மறந்துட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கும் டைம் ஆகுது. நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போணும். ஓகே. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அந்த தலை தூக்கி போட்டுறணும். இதுக்கப்புறம் நான் பார்க்கவே கூடாது. நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும்லடா, அதனால எடுத்து வச்சுட்டு உங்க கேபின் டோர் ஓப்பன் பண்றீங்க. உங்களுக்கு கால் வருது. ஏன்னா உங்க ஃபோனை கையில் தானே வச்சிருக்கீங்க, எடுத்து பார்க்குறீங்க. ஹெச்ஓடி தான் கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாவுக்கு வருது, கிளாஸ் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்களும் அட்டன் பண்ணிட்டு இந்த இதை மட்டும் கிளாஸ் ரூமில் வச்சுட்டு நான் வந்துடுறேன் மேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கட் பண்ணுறீங்க. அவங்களும் ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் உங்கள் கிளாஸ் தான். அங்கே தான் போகிறீங்க. ஒரே சவுண்டாக இருக்குது. இருக்கிற டென்ஷன்லாம் இது வேற. நீங்க விண்டோ கிராஸ் பண்றீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாகுறாங்க. உள்ள பொண்ணு எல்லாத்தையும் பார்த்து முறைக்கிறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா? இப்படிதான் கிளாஸ் டயத்துல கத்திட்டே இருப்பீங்களா? நீங்க என்ன சின்ன பசங்களா? ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டீங்க. எல்லாம் சாரி கேக்குறாங்க. மேம், எதுக்கு மேம் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னா எதுவும் ப்ராப்ளமா மேம்? ஆமாடா, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். முதல்ல உன்னை இந்த கிளாஸை விட்டு வெளில துரத்தணும். இந்த கிளாஸ்ல நீ இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே உருப்பட மாட்டாங்க. தோ இந்த கிளாஸ்ல நீ இருந்தா என்னால நிம்மதியா கூட இருக்க முடியல. மேம் ஸ்டாப். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை தான் பாக்குறாங்க. என்ன பண்ணு விய பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ண மேம்? வந்தோன்னு என்ன கத்திட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் பேசினா நான் தானா பேசணும்னா? என்னமோ சொல்றீங்க. அந்த கிளாஸ்ல இருந்தா உருப்பட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மேம்? அதுவும் நான் இந்த கிளாஸ்ல இருந்தா உங்களால என் நிம்மதியா இருக்க முடியல. சொல்லுங்க. ஆமாடா, நீ இருந்தாவே யாருனாலும் நிம்மதி. யாருனாலும்னா இல்ல உங்களாலயா? சொல்லுங்க மேம். என்ன பார்த்தா ஏன் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எரிச்சலும் கோவமா வருது? அப்படி என்ன மேம் உங்களுக்கு பண்ணிட்டேன்? உருப்பட மாட்டேன்னு நான் என்ன படிக்காத ஸ்டூடெண்ட்ஸா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கேன். என்ன பார்த்து சொல்றேன். அம்மா, உனக்கு என்ன மேம் பிரச்சனை முதல்ல? ஆமா இல்ல, நான் பார்க்கல ஏதோ தயான்னு சொல்லுவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தயாம் பிடிச்சிருச்சா? விய கோவத்தோட பாக்குறீங்க. சொல்லுங்க மேம். ஆல்ரெடி சும்மா தயங்கிடுவீங்கல்ல, நான் தயங்க பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதான் என்ன பார்த்தோன்னு வந்தோன்னு எரிஞ்சு விழுகுறீங்க. உங்களால கூட நிம்மதியா இருக்க முடியலன்னு சொன்னீங்கல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. மேம், என்ன பார்க்கல மட்டும் வேற அதாவது அவன் பேர் தயாங்க. அவன் மேல இருக்க கோவத்தை ஏன்ட்ட காட்டுறாங்க. ஸ்டாப். நான் எதுக்கு மேம் ஸ்டாப் பண்ணணும்? இவ்வளவு பேர் பேசினாங்கல்ல, ஆனா அவங்க எல்லாம் கேட்காம என்ன மட்டும் ஏன் கேட்டீங்க? ஸ்டாப் இட். முடியாது மேம். இங்க பாருங்க காய்ஸ், நான் மட்டுமா பேசினேன்? நீங்க எல்லாம் தானே பேசுனீங்க. ஆனா அந்த மேம் மட்டும் ஏன் என்ன மட்டும் திட்டுறாங்க? எதுக்கு என் மேல எரிஞ்சிட்டு வருங்க? அப்புறம் தேங்க்றாங்கல்ல, அவங்க யாரு? என்ன பார்த்து ஏன் சொல்லணும்? யாரோ எவனும் அவன் மேல இருக்க கோவத்தை ஏன் மேல கட்டுறாங்க. தேங்க் யாரு? அவனுக்கும் உங்களுக்கு என்ன? ஸ்டாப் இட். அடிச்சிருவேண்டா. முடியாது. ஆனா அவன் புருஷனா? இப்ப நான் தான் அவன் புருஷனா? இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்க ரெண்டு பேர்த்த பாக்குறாங்க. உங்களுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. அவன் கிட்ட போய் அவன் காலரை பிடிச்சி பலார்னு அரைறீங்க. இது வரைக்கும் நீங்க இப்படி யாரையுமே அடிச்சது இல்ல. இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி வெளில போய் நிக்க வைப்பீங்க. யார பார்த்துட்டு சொன்ன? என்னோட சொல்வியா? எனக்கு எவ்வளவு தைரியம் தான் எப்படி பேசுவ? இந்த கிளாஸ் மேம்டா. திமிர்ல ஏன்ட்டு வச்சுக்காத. உங்க கை வலிக்கிற வரைக்கும் அடிக்கிறீங்க. ஆனா அப்படி அமைதியா அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஒருக்கி இன்னொரு தடவை இப்படி பேசின என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தவனுக்கு லாஸ்ட் வார்னிங். ஷர்ட் காலில் கையில இருந்து எடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ப்ரீத் வாங்கிட்டு முன்னாடி நடந்து போறீங்க. மேம், அவங்கள தான் மேம். திரும்பி அவனை பார்த்து முறைச்சு, என்னடா ரொம்ப அடிச்சிட்டீங்க? மேம், நான் எந்த தப்பும் பண்ணல. காரணமே இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சா எந்த அளவுக்கு வேணா போவாங்க உங்களுக்கு தெரியுமா மேம்? என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறீங்க. என்ன பண்ணுவ? வெயிட் பண்ண போறியா? பண்ணு. நான் பார்த்து பயப்படுறதுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ பேர்த்த நான் பார்த்துருக்கேன். என்ன மாதிரி நான் ஒருத்தவன் தான். என்ன மாதிரி நீங்க எவனையும் பார்த்துருக்க முடியாது. அப்படி பார்த்தா கூட அது நானாக தான் இருப்பேன். என்ன? இல்லைம்மா, கண்ணத்தை டச் பண்ணிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. வேற பார்த்தோன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் நானாக தான் இருப்பேன். என்ன மாதிரி எவனையும் பார்த்துருக்க முடியாது. இப்போ ரூபி தான் கூப்பிட்றான். நீங்களும் பார்க்குறீங்க. எதுக்கு மேம் வி அடிச்சிங்க? எங்கள் கிளாஸில் இருக்க எல்லாம் தான் பேசுனாங்க, அவனையும் அடிச்சிங்க. ரூபி தான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் மேம், நீங்க வியை தயங்குறீங்க, யார் மேல இருக்க கோவத்தை ஏன் மேம் வி மேல காட்டுறீங்க அப்படின்னு கேக்குறா. நானும் பார்த்துட்டே இருக்கேன் மேம். வி நல்லா படிக்கிறான், அவன் எந்த தப்பு பண்ணாம இருந்தாலும் நீங்க அவனே தான் சொல்லிட்டே இருக்கீங்க. எல்லாம் அவங்க நல்ல மேம்ன்றாங்க, ஆனா நீங்க வி கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க பாருங்க, அவன் சீஸ் எப்படி இருக்குன்னு. நீங்க பாருங்க ஸ்டூடெண்ட், நீங்களே தானே பேசுனீங்க, நீங்க மட்டும் என்ன அமைதியா இருக்கீங்க? ஒரு மேம் இப்படி அடிக்கலாமா? எல்லாத்தையும் பாக்குறீங்க, எல்லாம் உங்களை தான் பாக்குறாங்க. பின்னாடி திரும்பி விய பாக்குறீங்க. அவன் ரெண்டு கண்ணமும் அப்படி செவந்திருக்கு. அவன் என்ன மேம் கேட்டான்? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா, என்னாச்சு
அப்படி தானே மேம் கேட்டான். அவனை நீங்க அப்படி திட்டுனீங்க, என்னன்னு கேட்டதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்க, நானே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரூபி சொல்றா. நீங்க இப்ப வீட்டை மட்டும் சாரி கேட்கல, கண்டிப்பா நான் பிரின்சிபல் ரூமுக்கு நான் போவேன். எந்த தப்பு பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் மேம். ரூபி நீ சும்மா இரு. நீ எவ்வளவு நல்ல பையன், நல்லா படிக்கிற, ஸ்போர்ட்ஸ்ல கூட நேத்து பார்த்தேன் டாப்ல வந்த, ஒன்னு போய் எதுக்கு அந்த மேம் அடிக்கிறாங்க, நீ என்ன கேட்ட அப்படி? ரூபி உன் வேலையை மட்டும் பாரு. நீ சும்மா ரூபி, என்கிட்ட மட்டும் போய் சாரி கேட்கல, கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பாரு உன் சீச்சி எப்படி செவந்திருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப நல்ல மேம்னு நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இப்படிலாம் இல்ல. நீங்க நடந்து வீ கிட்ட போறீங்க. சாரி வி, தெரியாம படிச்சுட்டேன். கிளாஸ் டயத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தா கோவம் வரதான் செய்யும். இதுல நீ வேற ஏதோ சொன்னியா, அந்த கோவம் உன் மேல கட்டிட்டேன். நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. சாரி மேம், நானும் ஏதோ வி அப்படின்ட்டு நீங்க அகைன் அவன்கிட்ட தான் என்ன அடிக்கணும்னு கோப்பிட்டு அப்படின்னு அப்படி சொன்னதுக்கு முன்னாடி திரும்பி ரூபியை பாக்குறீங்க. நீங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏதோ எல்லாம் பேசுறீங்கன்ட்டு நான் வி அடிச்சிட்டேன். சாரி. ஆனால் இன்னொரு தடவை யாராவது தயாங்கிற பேர் காதில் கேட்டேன், கண்டிப்பாக சொல்கிறேன் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது என்னோட பர்சனல். யாராவது இன்டர்வியூ ஆனீங்க பொறுமையாக இருக்க மாட்டேன். அப்புறம் சாரி வி. அவன் கையை பிடிக்கிறீங்க, அவனும் பார்க்குறான், ரூபியும் பார்க்குறான். அவன் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறீங்க. ரூபியை கிராஸ் பண்ணி தான் மேம். பி எங்க கூட்டி போறீங்க? அவளை பார்த்து முறைக்கிறீங்க, எல்லாம் கூட்டிட்டு போறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. பி அமைதியா உங்க பின்னாடியே வரான். உங்க கண்ணில் டிஎஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது கோபம். ஆல்ரெடி தயாங்க அந்த தாலி தூக்கி போடாம வச்சிருக்குது, மறந்துட்டீங்க அந்த கோபம். அது இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் வேற பேசிட்டு இருந்தது. நீங்க உள்ள வந்திருப்பீங்க. அந்த டயத்துல பி உங்ககிட்ட கேட்டது, அவனை பார்க்கல தேங்கோட ஃபேஸ் வந்திருக்கும். எல்லா கோத்தையும் இவன் மேல காட்டிட்டீங்க. இது மட்டும் இல்லாம இப்படி பேசினதுக்கு செம்மையா அடிச்சிட்டீங்க. உங்க கேபினுக்கு தான் கூட்டி போறீங்க. டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. உங்க சேர் தான் இருக்கு. உட்கார். இல்ல மேம். உட்காருடா, நான் தானே சொல்றேன் உட்கார். எதுக்கு மேம் கூட நீங்க? ப்ளீஸ் பி உட்கார. ஐம் சாரி. நான் ஏதோ ஐயோ மேம், நான் தான் சாரி கேட்கணும். நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருந்திருக்கீங்க, அது தெரியாமல் நானும் அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் கபோர்டு ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஆயில்மெண்ட் டேப்லெட்லாம் வச்சுருக்கீங்க. அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேப்லெட்டில் வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது. அது அந்த கேப் ஓப்பன் பண்ணி பஞ்ச் இருக்குது, அதை எடுத்து அந்த ஆயில்மெண்ட்டில் டிக் பண்ணி சீஸில் வைக்கிறீங்க. சாரி வி. மேம் வேணாம் மேம், வலிக்குது. இல்லைடா சாரி. உங்களுக்கு கண்ணு கலங்குது. மேம் அழாதீங்க மேம், இதெல்லாம் ஒரு காயமா? இதை விட பெரிய காயம்லாம் பார்த்துருக்கேன் மேம். என்னம்மா பார்க்குறீங்க? இதெல்லாம் சின்னது, இதோட பெருசு பெருசாலாம் அனுபவிச்சிருக்கேன். இல்லைடா என்னட்டு தானே. அவங்கள்ட்ட தான்மா. பரவாயில்ல விடுங்கம்மா, வலிக்குதுமா. அவங்களோட முடி கொஞ்சம் லாங்காக இருக்குது. உங்கள் இன்னொரு ஹேண்ட் எடுத்து அவன் முடி இருக்கலடா, அதை அவங்க கையால் பிடிச்சிட்டு அவனுக்கு க்ளோஸாக போய் அந்த காட்டன் இருக்குல்லடா, அதை நீங்கள் கையில் கீழே போட்டு உங்கள் கையால் அந்த அந்த ஆயில்மெண்ட் போடுறீங்க. எனக்கு எரியக்கூடாது, வலிக்கக்கூடாதுன்னு ஊதி ஊதி ஆயில்மெண்ட் போடுறீங்க. அவனுக்கும் ரொம்ப க்ளோஸாக வியோட மூச்சு காற்று உங்கள் சீஸில் படுது. சீஸில் கை வச்சிருக்கீங்களடா, ஒரு மாதிரி ஸ்டாப்பாக அப்படியே வச்சுருக்கீங்க. ஏன்னா அவனுக்கு க்ளோஸாக போயிருக்கீங்க. அவனோட ஸ்மெல்லு உங்கள் மூக்குக்கு வருது. அவனோட ப்ரீத்து, அவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நைட்டு உங்களோட தாலி அதில் ஸ்மெல்லு தேங்கோடது உங்களோடது வந்திருக்கும். ஏன்னா தேங்கூட இருந்தது கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே முடியாது அவனோட ஸ்மெல்லை. இப்போ ஃபீமேல ஸ்மெல்லு, அது வேறு பர்ஃப்யூம். திரும்புறீங்க, திரும்பினா கொஞ்சம் இத்தினோட கேப் தான் அவன் லிப்ஸ்க்கும் உங்கள் லிப்ஸ்க்கும். அவன் செஞ்சாலும் நீங்கள் செஞ்சாலும் கிஸ்ஸு தான். அவனோட ப்ரீத்து உங்கள் மேலே படுத்து 2 பேர் பார்த்துட்ருக்கீங்க. தான் கண்ணாவே பார்க்குறீங்க, அவனும் உங்களை தான் பார்க்குறான். ஏன் மேம் எவ்வளோ வரீங்க? சாரி மேம்,